எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இன்றைக்கு நாங்கள் இந்த செய்கிற இந்த ஒரு யூனிவர்சிட்டி அவேர்னஸ் செஷன் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. தவிர சில நேரங்களில் ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற இந்த செஷன் வந்து ரெண்டு பகுதியா இருக்கும். முதல்ல ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் செஷன் சொல்லி அந்த ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் செஷனை வந்து நான் செய்வேன். நான் வந்து டாக்டர் நவரத்ன ராஜா. நான் ஒரு சீனியர் லெக்சரர் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியில இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி. என்னுடைய இந்த முதலாவது பார்ட் வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் என்ன என்ன மாதிரியான ஒரு நடைமுறைகள் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல இருக்குது, இந்த யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு என்னென்னத்தை நீங்க கருத்தில் கொள்ளணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற நேரத்துல அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்ட்ரீமுக்குமான ஒரு பொதுவான ஒரு டிஸ்கஷன். இதுல ஈவன் யாராவது நாங்க இது குறிப்பா வந்து சயின்ஸ், மேத்ஸ், டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான் செய்யறோம். அதனால வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கனாலும் இந்த ஜென்ரல் செஷன் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜென்ரல் செஷன் நான் இங்க கதைக்க போறது வந்து எல்லா மாணவர்களுக்குமான ஒரு அதே எல்லாத்துக்குமே அதே நடைமுறை தான். பிறகு நாங்க ரெண்டாவது பார்ட்ல எங்களோட பிரேக் அவுட் ரூம் செஷன் சொல்லி ரெண்டாவது பார்ட் இருக்குது. அதுல மெயினா 3 பிரேக் அவுட்ஸ் ரூம் இருக்கும். மேத்ஸ் ஸ்ட்ரீமுக்கு தனியா, பயாலஜி ஸ்ட்ரீமுக்கு தனியா, டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு தனியா முதல்ல எடுத்துட்டு பிறகு நாங்க பயோவுக்கும் இடெக்குக்கும் தனியா நாங்க ரெண்டா பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நாங்க பிரிச்சு போகலாம். இந்த ஒரு செஷனை செய்யறதுக்கு வந்து இந்த பிரேக் அவுட் ரூம் செஷன் செய்யறதுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் ஸ்பெஷாலிட்டியான மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எங்களோட இந்த ஸ்டெம் டீம், அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கொள்றேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து எல்லாருமே ஸ்டெம்ங்கிற ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த ஸ்டெம் அமைப்பு அப்படின்னு சொல்றது வந்து இந்த இந்த அமைப்பு வந்து ஆக்கப்பட்டதனுடைய நோக்கம் வந்து மலையக பிரதேசங்கள்ல ஸ்டெம் எடுகேஷனை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். மாணவர்கள் அதுல இருந்து படிச்சு வர மாணவர்களுக்கு எங்களுடைய அமைப்புல இருந்து ஏதாவது ஒரு வகையில வழிகாட்டணும் நாங்க, அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல யார் யார் மெம்பரா இருக்கிறான்னு சொன்னா எங்களுடைய மலையக பிரதேசங்கள்ல இருந்து இதுவரை காலமும் இந்த ஸ்டெம் பாடங்கள் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்த இந்த ஸ்டெம் குறிப்பா ஏ லெவல்ல சயின்ஸ், மேத்ஸ், டெக்னாலஜி பாடங்கள் படிச்சு யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அது தவிர யூனிவர்சிட்டியில இருந்து கிராஜுவேட் ஆகி ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ற பல்வேறு விதமான வேலைகள் செய்யற எங்களுடைய மலைய பிரதேசங்கள்ல இருந்து வந்து இந்த ஸ்டெம் மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பினுடைய நோக்கம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுடைய மலைய பிரதேசங்கள்ல ஸ்டெம் எஜுகேஷனை நாங்க ஊக்குவிக்கிறதுக்கு, அதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, உண்மையா கிரேட் 6ல இருந்து மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு நடைமுறை தான் நாங்க செஞ்சுட்டு வரோம். இந்த ஒரு யூனிவர்சிட்டி அவேர்னஸ் செஷன்ஸ் தவிர நிறைய வேற வேலைகளும் தொடர்ச்சியா நாங்க செஞ்சுட்டு வாரது, இன்னும் கூட அதை பெரிய அளவுல விஸ்தரிச்சு செய்யறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. இப்ப இன்றைக்கு நடக்க போற இந்த ஒரு விஷயங்கள், இந்த வீடியோ ரெக்கார்டிங், இதெல்லாமே எங்களுடைய ஸ்டெம் டீம் ஹேட்டன்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது. அதுல நாங்க அப்டேட் பண்ணுவோம். அப்ப மாணவர்கள் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அல்லது நீங்க வேற யாருக்காவது எங்களோட ரெக்கார்டிங்கை ஷேர் பண்றதா இருந்தாலும் இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது இந்த ஃபேஸ்புக் பேஜ். இல்லாட்டி நீங்க ஃபேஸ்புக்ல போய் ஸ்டெம் டீம் ஹேட்டன்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னாலும் எங்களோட பேஜ் வரும். நீங்க அதுல மேலதிகமான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த இன்றைக்கான செஷனுக்கான எல்லா ரெக்கார்டிங்ஸும் யூடியூப்ல ஷேர் பண்ணப்பட்டு அதுக்கான லிங்க் வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்துல இருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்டெம் அமைப்பு. அப்ப நீங்களும் எதிர்காலத்துல எங்களுடைய ஸ்டெம் அமைப்புல நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். மாணவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு நிகழ்வுல நீங்களும் எதிர்காலத்துல பல்கலைக்கழகம் உங்களுக்கு கிடைச்சோன்னு நீங்க எங்களுடைய ஸ்டெம் அமைப்புல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சு கொண்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நீங்களும் சேர்ந்து எங்களோட உதவி செய்யலாம். சரிதானே? அப்ப அதை சொல்லிக்கொண்டு அடுத்ததான் இந்த ஒரு பிரேக் அவுட் செஷன்ல இன்னைக்கு எங்களோட இன்ஜினியர் சௌஜன்யா மேத்ஸ் ஸ்ட்ரீமுக்கான செஷன்ஸ் அவங்க வந்து
பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ எம்எஸ்சி ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல. அவங்க இப்போ ஒரு ரிசர்ச் இன்ஜினியர் கன்சுலேட் பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்றாங்க. அடுத்ததா எங்களுடைய மெட் ஸ்ட்ரீமுக்கு ராம் பிரசாத் இருக்கிறாரு. இவர் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவே. அவங்க 2 பேரும் மெட் ஸ்ட்ரீம் சம்பந்தமான பிரேக் அவுட் ரூம் செஷன்ல மேலதிக விளக்கங்களை தனியா இந்த மெட் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் தருவாங்க. அதே போல பயாலஜி ஸ்ட்ரீமுக்கான அவேர்னஸ் செஷன்ல பிரேக் அவுட் செஷன்ல கிருஷாந்தன் மெடிசன் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜாவத்னபுரில இருந்து உங்களுக்கான விளக்கங்களை தருவாரு. அவரோட சேர்ந்து பவன் ஹனும், அவர் மெடிசன் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வாயம்பை யூனிவர்சிட்டி. அவங்க 2 பேரும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான மேலதிக அறிவுறுத்தல்களை அந்த ஒரு பிரேக் அவுட் ரூம் செஷன்ல தருவாங்க. அடுத்து டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு மிருக்ஷன், ஒரு பிஇடி மெக்காட்ரானிக்ஸ். மிருக்ஷன் முடிச்சாச்சா முடிக்கலையானோ? எஸ் சார், ஃபினிஷ்ட். ரீடிங் என்ன? ஐயா முடிஞ்சு விளங்கல? முடிஞ்சு சார், முடிஞ்சு. யா, அவர் பிஇடி மெக்காட்ரானிக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜாவர்த்தனபுரையில, மற்றது விஐடி டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. அவரை இன்ஜினியரிங் டெக்னாலஜி சம்பந்தமான விளக்கங்களை முதல்ல ஒரு காமன் டெக்னாலஜி செஷனுக்கு தந்துட்டு பிறகு இன்ஜினியரிங் டெக்னாலஜி சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை தருவாரு. அடுத்ததா கலைச்செல்வன், அவரு பயோடெக்னாலஜி முடிச்சவர், ஃபுட் அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில முடிச்சிருக்காரு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னால முடிச்சிருக்காரு. அவரு இப்போ அவர் ஒரு பிஎஸ்டி டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பயோடெக்னாலஜி சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை தருவார். ஸோ இதுதான் இன்றையான செஷன். கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். இன்றைக்கு நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். எனவே நீங்க இது ஃபுல்லா இருந்து ஒவ்வொரு மாணவர்களும் நீங்க இந்த ஒரு விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க தவறுதல்களை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு இந்த ஒரு ஜெனரல் செஷன் ஒன்றுல நான் சொல்ல போற விஷயங்கள் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் கதைக்க போறது. முதலாவதா செட் ஸ்கோர் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் விளங்கி கொள்ளணும். அடுத்ததா யூனிவர்சிட்டி அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், ஸ்ரீலங்கால இருக்கிற ஃப்ரீ எஜுகேஷன் தர யூனிவர்சிட்டிஸும் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் என்னென்ன இருக்குது, யூனிவர்சிட்டி அட்மிஷன் சம்பந்தமான நடைமுறைகள் என்ன, யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் மேலதிகமாக குயிக்காக சொல்லிட்டு போறேன் தெரியாதவங்களுக்கு. அடுத்ததா யூனிவர்சிட்டி செலெக்ஷன் கிரைட்டீரியா என்ன, ஒரு செலெக்ஷன் கிரைட்டீரியாவை யூஜிசி வச்சிருக்குது. மெரிட்ல பாஸ் பண்றவங்களுக்கு எடுக்கிறது, டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரிவுகள் இருக்குது. அதுல எப்படி மாணவர்களை இந்த அரசு பல்கலைக்கழகங்கள்ல உள்வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அண்ட் செகண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ற நேரங்கள்ல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விவரங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல மாணவர்கள் தவறு விடுறதுனால மாணவர்களுக்கான நிறைய வாய்ப்புகள் அல்லது மாணவர்கள் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க இந்த ஒரு செக்ஷனை கவனமா பார்த்துக்கொள்ளணும். மற்றது டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அதை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு? அப்படி இருந்தா அதை நீங்க எப்படி செய்யணும், எவ்வளவு காலத்துக்குள்ளால செய்யலாம். மற்றது யாராவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அதுக்கு அடுத்ததான் இந்த யூஜிசி ஹேண்ட்புக். இப்ப நாங்க இன்றைக்கு செய்யற இந்த செஷன் எல்லாமே முக்கியமா இந்த யூஜிசி ஹேண்ட்புக்கை அடிப்படையா கொண்டது. என்னுடைய இந்த பிரசன்டேஷன்ல நீங்க பார்க்கலாம், குறிப்பிட்ட ஒரு சில ஸ்லைடுகள்ல நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த தகவல்கள் யூஜிசி ஹேண்ட்புக்ல எத்தனாவது பக்கத்துல இருந்து நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் போட்டு காட்டியிருக்கிறேன். அப்ப நீங்க உங்களுக்கு மேலதிகமா, ஏன்னா இதுல எல்லாமே ஒரு புக்ல இருந்து எல்லா விஷயங்களையும் நான் எடுத்து இன்னைக்கு பிரசன்டேஷனா கொடுக்க இயலாது, பெரிய டைம் ஒன்று வேணும். முக்கியமான சில பாயிண்ட்ஸ்களை தான் நான் அதுல தந்திருப்பேன். நீங்க மேலதிகமான தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வேணும்னு சொன்னா நீங்க அந்த குறிப்பிட்ட பக்கத்துக்கு போயிட்டு ரீட் பண்ணுங்க. நான்
யூஜிசி ஹேண்ட்புக்கினுடைய தமிழ் புத்தகத்தினுடையும் இங்கிலீஷ் புத்தகத்தினுடையும் பேஜ் நம்பரை தந்திருக்கிறேன். அப்ப அது ரெண்டுலையுமே நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஒரு சில நேரங்கள்ல தமிழ்ல இருக்கிற கோர்ஸ் பேர் வந்து கொஞ்சம் விளங்கி கொள்றது கஷ்டமா இருக்கலாம், இங்கிலீஷ்ல சில நேரம் ஈஸியா விளங்கி கொள்ளலாம். அப்ப நீங்க அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக 2 புத்தகத்துல உள்ள பேஜ் நம்பர் தந்திருக்கிறேன். அப்ப அதை நீங்க என்னுடைய பிரசன்டேஷன் முழுக்க நீங்க சைட்ல பார்க்கலாம், நான் இந்த பேஜ் நம்பரை தந்திருக்கிறேன்னு சொல்லி. ரைட். அப்ப இதுதான் இந்த கண்டென்ட், இன்னைக்கு என்னுடைய ஜெனரல் அவேர்னஸ் செஷனோட கண்டென்ட். அதுக்கு பிறகு பிரேக் அவுட் ரூம் வந்து எங்களோட இருக்கிற அந்த அதர் ஸ்டெம் மெம்பர்ஸ் வந்து அவங்க செய்வாங்க. ரைட். முதலாவது செட் ஸ்கோர்னு சொல்லி பார்ப்போம். ஏன் செட் ஸ்கோர் கொண்டு வந்தாங்க? செட் ஸ்கோரும் அதுக்கு பிறகு கட் ஆஃப் மார்க்ஸ்னு சொல்லி கட் ஆஃப் செட் ஸ்கோர்னு சொல்லி வருது. ஒரு காலத்துல மாணவர்களுடைய மொத்த கூட்டு எண்ணிக்கை நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம், இப்ப நான் A லெவல் படிச்சு முடிச்ச காலத்துல எல்லாம் எங்களுடைய டோட்டல் மார்க்ஸை வச்சுதான் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸுக்கு எடுப்பாங்க. ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த செட் ஸ்கோருங்கிற ஒரு நடைமுறை வந்துச்சு. இது வந்ததுக்கான பல்வேறு ரீசன் இருக்குது. முக்கியமான காரணம் வந்து இப்ப யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு போற நேரத்துல சில நேரங்கள்ல உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பாடங்களை தெரிவு பண்ற மாணவர்கள் வந்து இந்த ஸ்டெம் பாடங்களை நோக்கி அவங்க யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை போடலாம். ஆர்ட் ஸ்ட்ரீம் அல்லது கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல ஒரு குறிப்பிட்ட பாடங்கள், உதாரணத்துக்கு ஒரு ஐசிடி பாடங்களை மற்ற பாடங்களோட மாணவர்கள் சேர்த்து எடுக்கிற நேரத்துல இந்த ஸ்டெம் சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி பாடங்களுக்கு அவங்க அப்ளிகேஷன் போடலாம். ஆனா என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா, பொதுவாகவே ஆர்ட்ஸ்ல உள்ள பாடங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வருது. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 3A வந்தது வந்து பொதுவாகவே ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்கு அதிகமா வரும். இதே சயின்ஸ் மேத்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா 3A வர்றது வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்ப இப்படி ஒரு மற்ற ஸ்ட்ரீம்ல உள்ள மாணவர்கள் வந்து ஸ்டெம் பாடங்களை அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு சரியான அட்வான்டேஜா போயிடும் இப்படி டோட்டல் மார்க்ஸை மட்டும் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா. ஏன்னா அவங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட், அதாவது அவங்க ஆர்ட்ஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியான சப்ஜெக்டை ஸ்கோர் பண்ற நேரத்துல எங்களுடைய ஸ்டெம் மாணவர்கள் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி கஷ்டமான பாடங்களோட ஸ்கோர் பண்ணி வர்ற நேரம் அவங்க 2 பேரையும் ஒரே தளத்துல வச்சு பார்க்க இயலாது டோட்டல் மார்க்ஸ்ன்னு சொல்லி. அப்ப அதுக்காக தான் இந்த ஒரு செட் ஸ்கோருங்கிற ஒரு நடைமுறை. செட் ஸ்கோர்னு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஈஸி சப்ஜெக்ட் இருக்கும், டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இருக்கும். இது ரெண்டுமே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஒரே கிரவுண்ட்ல வச்சு நோக்கப்படும். அதாவது ஒரே செட் ஸ்கோர்னு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி வச்சு கம்பேர் பண்ணப்படும். அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து இதுல வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்பட மாட்டாங்க இதனால, சரிதானே? அப்ப செட் ஸ்கோர் வந்து எப்படி கால்குலேட் பண்றேன்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் மூலமா கால்குலேட் பண்றது நான் அடுத்த பேஜ்ல காட்டுறேன் அது என்னன்னு சொல்லி. இந்த பேஜ்ல கால்குலேட் பண்ண இந்த ஈக்குவேஷன்ல கால்குலேட் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு பாடத்துக்கும் கால்குலேட் பண்ணி பிறகு 3 பாடத்துக்குமான ஒரு எவரேஜ் எடுத்துட்டு தான் நாங்க அந்த செட் ஸ்கோர்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க ஒரு சில நேரம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில மாணவர்களுக்கு செட் ஸ்கோர் வந்து 0 விட குறைவா இருக்கும், 0 விட கூட இருக்கும், கொஞ்சம் தசத்துல இருக்கும். ஒரு சில பேருக்கு நெகட்டிவ்ல இருக்கும், மைனஸ்ல இருக்கும். அப்ப பொதுவா மாணவர்கள் நினைக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா மைனஸ் நெகட்டிவ்ல செட் ஸ்கோர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு நான் பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்றதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படிங்கிறது நீங்க சில பேர் யோசிக்கலாம். பொதுவா அப்படி கேட்கறது உண்டு நிறைய பேர். எனக்கு மைனஸ்ல வந்திருக்கு அல்லது தசத்துல வந்திருக்குது, ரொம்ப சின்ன செட் ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். இந்த எவ்வளவு செட் ஸ்கோர்ல உங்களுக்கான யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லி எந்த வித கட்டுப்பாடும் இல்லை. உங்களுடைய செட் ஸ்கோர் வந்து எத்தனை உங்களோட செட் ஸ்கோர் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. உங்களோட கட் அவுட் மார்க்ஸ், கட் அவுட் செட் ஸ்கோர் வந்ததுக்கு பிறகுதான் உங்களோட செட் ஸ்கோர் வந்து கட் அவுட்ல இருந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துதான் உங்களுக்கான கோர்ஸ் செலெக்ஷன் நடக்கும். அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு நீங்க செட் ஸ்கோரை பெரிய அளவுல நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதுக்கான A லெவல்ல நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷனை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தீங்கன்னாவே நீங்க அப்ளிகேஷனை போடலாம். நான் பிறகு வர ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ்ல செட் ஸ்கோர் வந்திருக்கிற மாணவர்களும் நீங்க அப்ளிகேஷனை போடலாம்.
சரிதானே? தசத்துல ஒரு சின்ன நம்பரா வந்திருக்கிற நீங்களும் கூட அப்ளிகேஷனை நீங்க போடலாம். ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. என்ன அர்த்தம்னு சொன்னா, செட் ஸ்கோர் ஏன் உங்களுக்கு நெகட்டிவ்ல வந்திருக்குன்னு சொன்னா, இந்த எவரேஜா இருக்கிற எல்லா பாடங்களையும் கன்சிடர் பண்ணி எவரேஜா இருக்கிற ஒரு மாணவரோட நீங்க கீழே இருக்கிறீங்க. அதனாலதான் செட் ஸ்கோர் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுடைய நிலை மாணவர்கள் எல்லா மாணவர்களையும் கன்சிடர் பண்ற நேரம் உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறது தான் அது காட்டுதே ஒழிய உங்களுக்கு பல்கலைக்கழக நுழைவுக்கான அப்ளிகேஷன் போடலாமா போட முடியாதான்னு சொல்லி அது சொல்ல போறது இல்லை. சரிதானே? எவரேஜா இருக்கிற மாணவரை விட நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப இதுல இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஒரேஞ்ச் கோடு வந்து கிட்டத்தட்ட தசத்துல ஒரு சின்ன நம்பரா இருக்குது. என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா உங்களோட செட் ஸ்கோர் எவரேஜா இருக்கிற மாணவர்களை விட கொஞ்சம் அதிகமா இருக்குது. அப்படியே இந்த அந்த பக்கமா ரைட் சைட்ல போனுச்சுன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய எவரேஜ் மாணவரை விட உங்களோட செட் ஸ்கோர் வந்து ரொம்ப கூடும். அதே மாதிரி இந்த சைட்ல வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ்ல வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எவரேஜ் மாணவரை விட உங்களோட செட் ஸ்கோர் குறைவா இருக்குது. அப்படியே இந்த பக்கமும் போகலாம், எங்க வரைக்கும் கூட போகலாம். ஆனா அதுக்கும் நீங்க யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை போடலாமா போட முடியாதாங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வேற வகையில இருக்கு. சரிதானே? அப்ப இந்த ஒரு செட் ஸ்கோர் நடைமுறை நான் முதல்ல சொன்ன மாதிரி கொண்டு வந்ததுக்கான நோக்கம் வந்து எல்லா ஸ்ட்ரீம் மாணவர்களையும் ஒரே ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல வச்சு நாங்க அவங்கள பார்க்கலாம். அப்ப யாரும் எந்த கோர்ஸுமே அப்ளை பண்ணலாம். அப்படி க்ராஸா அப்ளை பண்ற நேரங்கள்ல அப்படி நாங்க அவங்களோட அப்ளிகேஷனை போடலாம். சரிதானே? ஒரு சில நேரங்கள்ல குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு ஏதாவது ஒரு பாடம் கஷ்டமா வந்துடலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோம், கெமிஸ்ட்ரி பாடம் கஷ்டமா வந்துருச்சு. நீங்க எழுதின பேப்பர்ல கெமிஸ்ட்ரி பாடம் கஷ்டமா வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த கஷ்டமான கெமிஸ்ட்ரி பாடம் வந்து உங்க ஒரு குறிப்பிட்ட மாணவரை மட்டும் பாதிக்கப்பட போறது இல்லை, எல்லா மாணவர்களையும் பாதிக்க போகுது. அப்படி எல்லா மாணவர்களையும் பாதிச்சுச்சுன்னு சொல்லி சொன்னா எல்லா மாணவர்களுடைய ரிசல்ட்ஸுமே குறைவா தான் வரும். அப்ப இந்த செட் ஸ்கோர்ல பெரிய மாற்றங்களை ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு கொண்டு வராது. அப்ப இந்த செட் ஸ்கோர் நடைமுறை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் உண்மையா. சரிதானே? அப்ப இந்த செட் ஸ்கோரை வந்து யூஜிசி தாராங்க. உங்களோட ஏ லெவல் எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு உங்களோட ஸ்கோரை வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து யூஜிசிக்கு கொடுக்குறாங்க இந்த ஒரு செட் ஸ்கோர்னுடைய கால்குலேஷனை. இப்படி ஒரு செட் ஸ்கோரை கொடுக்கறனால யூனிவர்சிட்டி எங்களுக்கு தெரியும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுறதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடைச்சாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 42,000 வரைக்குமான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை தான் ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் ஃப்ரீ எடுக்கேஷனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்ப இப்படி 42,000 மாணவர்களை மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா யூனிவர்சிட்டி நடைமுறையில ஒரு ஃபேர்னஸ் ஒன்று இருக்கணும். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாணவர்களுக்கான தெரிவு வந்து கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஃபேர் யூனிவர்சிட்டி அட்மிஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டர்டைஸ் செட் ஸ்கோர் மெத்தட் வந்து கொண்டு வரப்பட்டது. இது ஒரு ஒரு நல்ல விஷயம். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த செட் ஸ்கோர்ன்றது வந்து இந்த ஒரு ஃபார்முலால கால்குலேட் பண்ணப்படுது. இதுல எக்ஸ்ன்னு சொல்றது குறிப்பிட்ட வருடத்துல ஒரு குறிப்பிட்ட மாணவன் பெற்றுக்கொண்ட பரீட்சையினுடைய மார்க்ஸ். ரெண்டாவது மியூன்னு சொல்றது வந்து குறிப்பிட்ட வருடத்தில் குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர்கள் காட்டிய திறமையினுடைய இடைநிலை. எவரேஜா ஒரு 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 மாணவர் வந்து அந்த பாடத்துல எடுத்திருக்கிற மார்க்ஸ். மூன்றாவது உள்ளது குறிப்பிட்ட வருடத்தில் பாடத்தின் நியம விலகல், அந்த சிக்மான்னு சொல்றது நியம விலகல். இந்த இதுகளை வச்சு இதை நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்றாங்கிறது உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஆனா இந்த ஒரு ஃபார்முலா வந்து ஒரு நல்ல ஃபார்முலா. இது எல்லாத்தையும் ஒரே மாதிரியான ஒரு அடிப்படையில கொண்டு வரும். அப்ப நீங்க யாரும் சொல்ல இயலாது எனக்கு அந்த பாடம் கஷ்டமா இருந்துச்சு, இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி பாடம் கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் என்னோட செட் ஸ்கோர் குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்ல இயலாது. ஏன்னா இந்த செட் ஸ்கோர் வந்து எல்லாத்தையும் ஒரு காமன் கிரவுண்டுக்கு கொண்டு வந்துடும். அதனால நீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட பாடத்தையும் சுட்டி காட்டி அதனாலதான் எனக்கு செட் ஸ்கோர் குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுதானே? அது இந்த ஒரு செட் ஸ்கோரால தான் கால்குலேட் பண்ணது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாவே நாங்க என்ன செய்யறதுன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த செட் ஸ்கோரை போன வருஷம் செட் ஸ்கோரோட கம்பேர் பண்ணி நாங்க பாக்குறது, இந்த வருஷம் எனக்கு என்ன பாடம் கிடைக்கும், எனக்கு என்ன ஒரு யூனிவர்சிட்டி கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பா இந்த ஒரு போர்டர் லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க பழைய செட் ஸ்கோரை வந்து நீங்க செக் பண்ணி பாக்குறது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அது பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க பழைய ஒரு போன வருஷத்துக்கு வந்த ஒரு செட் ஸ்கோரை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால்
ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், போன வருஷ செட் ஸ்கோருக்கும் இந்த வருஷ செட் ஸ்கோருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சரிதானே? போன வருஷ செட் ஸ்கோரை பார்த்த ஒரே ஒரு காரணத்தினால நீங்க முடிவுக்கு வர முடியாது. அது ஒரு ஒரு ஐடியா ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குமே ஒழிய, நீங்க அதால ஒரு முடிவு எடுக்க இயலாது. எனக்கு இந்த கோர்ஸ் தான் கிடைக்கும், போன வருஷம் இந்த கட் அவுட் மார்க்ஸ் வந்திருக்கு, சோ நான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண இயலாது, எனக்கு கட் அவுட் குறைவு, அதனால நான் அந்த கோர்ஸை அப்ளை பண்ணாம விடுறேன், அப்படி இப்படிலாம் நீங்க கதைக்க இயலாது இந்த வருஷம். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமான செட் ஸ்கோர்ன்றது வந்து அந்த வருஷத்துக்கான மாணவர்கள் பெற்றுக்கொண்ட மார்க்ஸினுடைய அடிப்படையிலேயே தவிர, போன வருஷத்தினுடைய செட் ஸ்கோர் வந்து இந்த வருஷத்துக்கு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஒரு ஜெனரல் ஐடியா, என்ன கோர்ஸ் எனக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம ஒழிய, இதுதான் கிடைக்கும்னு சொல்லி போன வருஷம் செட் ஸ்கோரை வச்சு நீங்க முடிவு பண்ண இயலாது. பல்வேறு காரணங்களால போன வருஷம் கட் அவுட்டும் இந்த வருஷம் கட் அவுட்டும் மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே? அதனால மாணவர்கள் வந்து இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்றதுக்கு மட்டும் வச்சுக்கொள்ளுங்க, அதை வச்சுட்டு முடிவெடுக்காது. சரிதானே? வெட்டுப்புள்ளிகள் வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால கணிக்கப்படுது. இது வந்து உயர்தரத்தில குறிப்பிட்ட ஆண்டுல காட்டிய திறமை, குறிப்பிட்ட கற்கை நெறி மற்றும் பல்கலைக்கழகத்துக்கான கிராக்கி, இந்த வருஷத்துக்கு என்ன ஒரு டிமாண்ட் இருக்குது. போன வருஷம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுவும் ஸ்டெம் பாடங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் நிறைய மாற்றங்கள் வருது. சரிதானே? நிறைய உலகத்துல நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான மாற்றங்கள் வருது. போன வருஷத்துக்கு ஏதோ ஒரு கோர்ஸ், ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு டிமாண்டா இருந்தது, இந்த வருஷத்துக்கு அது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது ஏதாவது ஒரு புது கற்கை நெறிக்கான டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல கூடுதலா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இந்த ஒரு பாடங்களினுடைய கிராக்கி வந்து வேறுபடுறதுனால அது வந்து மாணவர்களுடைய அப்ளிகேஷன்ல தாக்கத்தை செலுத்தும். போன வருஷம் ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் குறைவான மாணவர்கள் அப்ளை பண்ணி அது மாதிரி வேற ஒரு பாடத்துக்கு அப்ளை பண்ணலாம். சோ அப்படி பண்ற நேரங்கள்ல இந்த செட் ஸ்கோர் வந்து பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வரும். இது ஒரு முக்கியமான காரணம் ஏன் நீங்க தனியா பழைய செட் ஸ்கோரை வச்சுட்டு மட்டும் டிசிஷன் எடுக்க கூடாது அப்படிங்கிறது. சரிதானே? அப்ப அதனால இந்த செட் ஸ்கோர்ன்றது வந்து ஒரு ஐடியாக்காக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு காரணிகள்னால இந்த வருஷமும் கூட நிறைய மாற்றங்கள் இருக்கு. நான் பிறகு ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். நிறைய மாணவர்கள் எண்ணிக்கையை சேர்த்துக் கொள்றதுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றங்களை நான் சொல்றேன். அந்த ஒரு விஷயங்களை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ரைட். இதுல அடுத்ததா யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுற நேரத்துல இந்த வருஷம் மாணவர்கள் எப்படியான ஒரு கோர்ஸுக்கான அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் வந்து இந்த தொகை வந்து மாறும். சரிதானே? பல்கலைக்கழகங்களும் ஒவ்வொரு பாடநெறிக்கு எத்தனை ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஒரு சில பாடங்களுக்கு கொஞ்சம் பாடங்களுக்கு நம்பர்ஸ் கூடி இருக்கு, ஒரு சில கோர்சஸை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அப்படியெல்லாம் இருக்கிற நேரங்கள்ல இந்த பாடங்களுக்கான ஒரு வெட்டுப்புள்ளி வந்து மாறும். அதுகளை நீங்க கவனமா பார்த்துக்கொள்ளணும். அது தவிர இந்த செட் ஸ்கோர் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஏன் மாறுது அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல ஒரு கொஞ்சம் பேர் வந்து இந்த முறை அப்ளிகேஷன் போடலாம், ஆனா அவங்க என்ன செய்யலாம்னா இந்த வருஷம் யூனிவர்சிட்டிக்கு போகாம அடுத்த வருஷம் போறேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாம விடலாம். அதே மாதிரி போன வருஷம் ரெஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன் போட்ட சில மாணவர்கள் இந்த முறை செகண்ட் சைல வந்து எங்களுக்கு இந்த முறை யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் ஆகி செய்யலாம். அதனால இந்த செட் ஸ்கோர்ல வந்து இந்த மாதிரியான மாணவர்கள்னாலையும் தாக்கங்கள் நடக்கலாம். அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மாணவர்கள் தமது செட் புள்ளி மற்றும் கடந்த வருடத்திற்கான வெட்டு புள்ளிகளை கவனத்தில் கொள்ளாது தாம் விண்ணப்பிக்க தகுதி பெறுகின்ற ஆக கூடுதலான கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி யூஜிசி ஹேண்ட்புக் சொல்லுது. சரிதானே? ஒரு ஒரு ஐடியாக்காக நீங்க பாருங்க, ஆனா அதை மட்டும் வச்சுட்டு டிசிஷன் எடுக்காதீங்க. நீங்க இந்த வருஷத்துக்கான எந்தெந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாமோ அப்படி அப்ளை பண்ணக்கூடிய தகுதி இருக்கிற கோர்ஸ்கள் எல்லாத்துக்குமே நீங்க போடுங்க. கடந்த வருஷத்துல செட் புள்ளியின் படி உங்களுக்கு இந்த உங்களுடைய செட் புள்ளிக்கு கிடைக்காத கோர்ஸா இருந்தாலும் நீங்க அதையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு இதுல சொல்றாங்க. சோ அது
அந்த செட் புள்ளியினுடைய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து அதான், அதால ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. பிறகு நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க குறிப்பிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம்னு சொன்னா உங்களுக்கு நாங்க டைம் தருவோம். நீங்க ஏதாவது நீங்க கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கணும்னு சொன்னா நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லி, இல்லாட்டி எங்களோட அந்த கியூஏன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுல நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க இப்ப வேணுனாலும் எழுதி போட்டு வச்சுக்கொள்ளலாம். பிறகு நாங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து நாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். சரிதானே? நீங்க உங்க பேப்பர் எழுதி வச்சுட்டு பிறகு கேட்கலாம், இல்லாட்டி இப்பயே அந்த கியூஏ அல்லது சட்ல வந்து நீங்க போடலாம் என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ரைட். அடுத்ததா இந்த யூனிவர்சிட்டிஸ், ஸ்ரீலங்கால இருக்கிற அரச பல்கலைக்கழகங்கள் அல்லது கேம்பஸ் வளாகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 16 அரச பல்கலைக்கழகங்கள் இருக்குது, 2 கேம்பஸ் வளாகங்கள் இருக்குது. அந்த வளாகங்கள்னு சொல்றது மெயினா வேற ஒரு யூனிவர்சிட்டியோட கனெக்ட் பண்ணியிருக்கும். ஆனா அந்த கேம்பஸ் அல்லது வளாகம் வந்து நாட்டினுடைய வேறொரு பாகத்துல இருக்கும். அப்படியான இருக்கிற கேம்பஸ். அது தவிர ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. மொத்தமா 20 இப்படியான அரச நிறுவனங்கள் இருக்குது. அதுல பார்க்கலாம், நீங்க 16 அரச பல்கலைக்கழகங்களையும் நீங்க பார்க்கலாம். வவுனியாங்கிறது வந்து கடைசியா வந்த பல்கலைக்கழகம். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அது ஒரு வளாகமா இருந்துச்சு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வளாகமா. இப்பொழுது வந்து அது தனியா ஒரு அரச பல்கலைக்கழகமா அங்கீகரிக்கப்பட்டு 16வது யூனிவர்சிட்டியா வந்திருக்கு. அது தவிர 2 கேம்பஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸ்ரீபாலி கேம்பஸ்ன்னு சொல்லி வளாகம், யூனிவர்சிட்டி கொலம்பினுடைய ஒரு வளாகம் இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கோமலி கேம்பஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு வளாகமா அது வந்து ட்ரிங்கோமலியில இருக்குது. ஆனா அது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கீழே வருது. அந்த வளாகம் வந்து ட்ரிங்கோமலியில இருக்கு. அது தவிர 2 ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங், நிறைய மாணவர்கள் வந்து அதுல ஐடி கோர்ஸ்கள் செய்யறதுக்கு போறது. அது தவிர சுவாமி விபுலானந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்தட்டிக் ஸ்டடீஸ், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கால இருக்குது. அது ஒரு வளாகம், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு வளாகமா இருக்குது. அப்ப இந்த ஒரு 20 நிறுவனங்கள் ஃப்ரீ எஜுகேஷனை தர்றதுக்கு யூஜிசியால அங்கீகரிக்கப்பட்டு, இந்த ஒரு 20 நிறுவனங்களுக்கு தான் நீங்க இந்த அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ண போறீங்க. சரிதானே? நீங்க யூஜிசி இந்த 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஓபன் பண்ணிருக்கிறதுல இந்த 20 நிறுவனங்களுக்கு தான் நீங்க அப்ளிகேஷன் போட போறீங்க. இவங்க வழங்குற கோர்ஸ்களுக்கான ஒரு அப்ளிகேஷனை தான் இந்த யூஜிசி ஹேண்ட் புக் தந்திருக்குது. இதுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அது தவிர இன்னும் கூட நிறைய நிறுவனங்கள் இருக்கு. உயர்கல்விய தார கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இருக்குது, ஃப்ரீயா உயர்கல்வி தாரது. ஆனா இந்த நிறுவனங்கள் வந்து இதுக்கான ஒரு இன்டேக் வந்து அவங்க பிறகு கால் பண்ணுவாங்க. சரிதானே? இப்ப இந்த யூஜிசி இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளால போகாது. இப்ப நீங்க அப்ளிகேஷன் போடுற அந்த ஒரு நடைமுறைக்குள்ளால வராது. பிறகு அவங்க அப்ளிகேஷன் கால் பண்ணுவாங்க. அதுல ஒன்று முக்கியமானது த ஓபன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. அதுவும் வந்து யூனிவர்சிட்டி ஆக்ட் கீழே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். பொதுவா டிஸ்டன்ஸ் லேர்னிங் இதுலதான் அவங்க இதுகளை கற்கை நெறிகளை கொடுக்குற. டிஸ்டன்ஸ் லேர்னிங்னு சொன்னா நீங்க வீட்டுல இருந்துட்டே அங்க போக தேவையில்லை, வீட்டுல இருந்தே படிக்கலாம், வேலை செஞ்சுட்டு படிக்கலாம். சில நேரங்கள்ல அந்த கோர்ஸ்களுக்கான காலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அரச பல்கலைக்கழகங்களோட ஒப்பிடுற நேரத்துல. ஆனாலும் நிறைய பேர் இந்த இதுக்கு முதல்ல சொன்ன அந்த முதல் பேஜ்ல உள்ள இன்ஸ்டிடியூட் அல்லது யூனிவர்சிட்டியில கிடைக்காதவங்க நிறைய பேர் ஓபன் யூனிவர்சிட்டியில வேலை செஞ்சுட்டே படிச்சு டிகிரி எடுத்த நிறைய பேர் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அவங்க கால் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் இருக்குது, நீங்க பார்க்கலாம், OUSL வெப்சைட். அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அது தவிர அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோர்ஸ் ஆஃபர்ட் பை த ஃபாலோவிங் இன்ஸ்டிடியூட் made by the respective university institutes under the guidance of UGC. இதுவும் Institute of Human Resources Advancement, University of Colombo கொடுக்குறாங்க. Institute of Technology, University of Moratuwa. இதுவும் வந்து UGC கீழே அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள், ஃப்ரீ எஜுகேஷன் தர கல்வி நிறுவனங்கள். அது தவிர இன்னும் நிறைய ஃப்ரீ எஜுகேஷன் தர அரச நிறுவனங்கள் இருக்குது. பிக்ஸு யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, புத்திஸ்ட் அண்ட் பாலி யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, General Sir John Kotalawala Defense University,
அது வந்து கேடட்ஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கான ஒரு அந்த இதுகளுக்கு போறவங்களுக்கு அவங்க நீங்க போயிட்டு ஃப்ரீ எஜுகேஷன் செய்யலாம். அது தவிர அவங்க இப்போ பெய்டு டிகிரி ப்ரோக்ராமும் வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க மேலதிகமா பார்க்கணும்னு சொன்னா அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். அவங்களோட ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு. அது தவிர பெய்ட் பண்ணி படிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி, ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. நிறைய பேர் இந்த ஒரு ஓஷன் யூனிவர்சிட்டி நிறைய நல்ல கோர்ஸ்கள், குறிப்பிட்டு இந்த ஓஷன் யூனிவர்சிட்டிஸ் ஓஷன் சம்பந்தப்பட்ட கோர்ஸ்கள் படிக்க விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்க இதுல போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரீயா டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது. நீங்க அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல்கள் வரும். அது தவிர ஹையர் நேஷனல் டிப்ளோமா HND படிக்கலாம் நீங்க. ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி எஜுகேஷன், ஸ்லியேட்னு சொல்லி ஒரு நிறுவனம், அது அவங்க தராங்க HND ப்ரோக்ராம். அது தவிர நேஷனல் டிப்ளோமா இன் என்ஜினியரிங் சயின்சஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி, நேஷனல் அப்ரெண்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அத்தாரிட்டி நைட்டா, இவங்க எல்லாமே நிறைய ப்ரோக்ராம் ஸ்பெஷலா இந்த டிப்ளோமா ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க தராங்க. இது எல்லாமே ஃப்ரீயா நீங்க படிச்சுக்கொள்ளக்கூடியது. இந்த ஒரு நிறுவனங்களுக்கு இப்ப இந்த பேஜ்ல சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களுக்கு அவங்க எப்ப அப்ளிகேஷன் போல் பண்ணுவாங்கிறத அவங்களோட வெப்சைட்ல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அநேகமா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. ஆனா நீங்க அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு இதுல சர்ச் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேலதிக தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நீங்க அப்ளிகேஷன் போடுறது வந்து இந்த ஒரு பேஜ்ல இருக்கிற இந்த யூனிவர்சிட்டிஸ் அல்லது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கானது மட்டும்தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இப்ப 14ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு ஜூலை 5ஆம் தேதி முடிகிற அந்த ஒரு அப்ளிகேஷன் பீரியட்ல நீங்க இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் கால் பண்ணிருக்காங்க. சரிதானே? அப்ப இதுக்கான யூஜிசி ஹேண்ட்புக்ல எங்க இந்த டீட்டெயில் இருக்குன்னு சொன்னா பக்கத்துல நான் உங்களுக்கு சைட்ல போட்டிருக்கேன், பார்க்கலாம். தமிழ் ஹேண்ட்புக்ல பேஜ் 12-13 இருக்கு. இங்கிலீஷ் இதுல வந்து பேஜ் 12-13 நீங்க மேலதிகமான தகவல்களை இதுல பார்த்துக்கொள்ளலாம். அதுல அவங்க இன்னும் கூட கொஞ்சம் தகவல்கள் வந்து அவங்க தந்திருக்காங்க. ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம் எத்தனை மாணவர்களை இந்த வருஷம் 2023-24 கட்டணருக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தெரிவு பண்றாங்க அப்படிங்கறதான் இந்த ஒரு ஸ்லைட்ஸ் காட்டுது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் எல்லாத்தையுமே காப்பி பண்ணல. இதுல பாருங்க 1ல இருந்து கோர்ஸ் கோட் 1ல இருந்து 29 வரைக்கும் இங்க போகுது. பிறகு அப்படியே 110ல இருந்து 139 வரைக்கும் போகுது. அப்ப நான் உண்மையா ஃபர்ஸ்டையும் லாஸ்ட் பேஜ் தான் இதுல போட்டிருக்கிறேன். இதுக்கு இடையில இன்னும் 2 பேஜ் இருக்குது வேற கோர்ஸ். எல்லா பேஜையும் போட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் இதுல எல்லாத்தையுமே போடல. ஏன்னா இதுல நீங்க யூஜிசி ஹேண்ட் புக்ல நீங்க பார்க்கலாம். பிறகு வேணும்னு சொன்னா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ் என்னன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில எங்களை தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் வேணும்னு சொன்னா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை மாணவர்களை ஒவ்வொரு முறையும் எடுக்கிறது, இந்த முறை எவ்வளவு எடுக்கிறது அப்படிங்கிறத அவங்க காட்டியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோர்ஸ் நம்பர் 1ன்றது மெடிசின் 2088 மாணவர்கள் எடுக்கிறாங்க. நாட்டுல இருக்கிற எல்லா மெடிசின் டிகிரியை வழங்குற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் ஒட்டுமொத்தமா 2088 மாணவர்களை இந்த முறை எடுக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு இன்டேக் இருக்குது. அதுல கடைசியா இதுல பாருங்க, பொதுவாகவே இந்த கடைசியா இருக்கும் 139வது கோர்ஸுக்கிய இந்த கோர்ஸ் வந்து புது கோர்ஸ், இந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோர்ஸ். அப்ப இந்த வருஷம் போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, பாலிமர் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் சொல்லி. அந்த ஒரு கோர்ஸுக்கு இந்த முறை 50 மாணவர்களை மேலதிகமா எடுக்கிறாங்க. அப்ப அது இந்த ஒரு கோர்ஸ் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ். மேலதிகமான தகவல்களை நீங்க பெற்றுக்கொண்டு இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எடுக்கலாம். ஒரு கோர்ஸை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான நோக்கம் வந்து அதுக்கான ஒரு டிமாண்ட் வந்து இலங்கையிலயோ அல்லது வெளிநாடுகள்லயோ அதுக்கான டிமாண்ட் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு கோர்ஸ்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம். ஒரு சில நேரங்களில் மாணவர்கள் அப்படி புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ற கோர்ஸ்களை எல்லாரும் அப்ளை பண்றது இல்லை. அப்படி பண்ற நேரங்கள்ல சாதாரணமா ஒரு கட் அவுட் குறைஞ்சிருக்கிற செட் ஸ்கோர் குறைஞ்சிருக்கிற ஒரு மாணவர்களுக்கும் அந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதை இந்த முறை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல நான் காட்டியிருக்கிறது ஒவ்வொரு முறையும் 2018 இருந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை வந்திருக்குன்னு சொல்லி. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம்
மொத்தமா 43,204 மாணவர்கள் வந்து அரச பல்கலைக்கழகங்களுக்கான ஃப்ரீ எடுகேஷனுக்கு செலக்ட் பண்றாங்க. அப்ப 2018 வந்து அது அந்த நம்பர் எப்படி இருந்துச்சுன்னா 34,000 சொச்சமா இருந்தது. 2019 34,000 ஒரு 3 கூடி இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2020 வந்து ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையில மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுனுச்சு. 7,594 மாணவர்கள் மேலதிகமா எடுக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து சடுதி அதிகரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2021 இன்னொரு 764 மாணவர்கள் மேலதிகமா, பிறகு 2022 690 மாணவர்கள் புதுசா கிட்டத்தட்ட ஒரு 4 கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதனால 690 மாணவர்கள் மேலதிகமா இணைக்கப்பட்டு 43,209. இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னா 43,204 5 மாணவர்கள் வந்து குறைவா எடுத்திருக்கிறாங்க போன வருஷத்தோட. காரணம் என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் ஒண்ணு வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சப்ரகம்ப யூனிவர்சிட்டி வழங்கப்பட்ட ஒரு கோர்ஸ் ஒண்ணு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதை நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். அதுல அதனால அந்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 178 சீட்ஸ் வந்து இந்த முறை குறைஞ்சது. ஆனா இதுல குறைஞ்ச எண்ணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்லி 5 தான் குறைஞ்சிருக்குது. அப்ப 178 குறைச்சி ஏன் 5 மட்டும்தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மிச்சம் இருக்கிற இது வந்து பல்வேறு கோர்ஸ்களுக்கான இன்டேக்கை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். ஒரு சில கோர்ஸ்கள் இங்க காட்டி இருக்கப்பட்டிருக்க கோர்ஸ்கள்ல ஒரு சில கோர்ஸ்களுக்கான இன்டேக் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. அப்ப அதனாலதான் இந்த ஒரு மாற்றம் வந்து ஒன்லி -5 இருக்குது. ஒரு சில கோர்ஸ்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு நடைமுறை நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா இது கடந்த சில வருஷங்களாக அறிமுகப்படுத்தப்பட்ட புது கோர்ஸ்களை இதுல காட்டி 2020 21 22 23 24 இந்த வருஷங்கள்ல புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ்கள் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளணும். இந்த கோர்ஸ்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க ரீசெண்டா அப்படின்னு சொன்னா காரணம் வந்து இந்த கோர்ஸ்களுக்கான டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க ஃபில் பண்ற நேரத்துல அப்ளிகேஷனை பாருங்க, இதுல ஏதாவது கோர்ஸ்கள் வந்து நீங்க உங்களுக்கு விருப்பமானது அல்லது இந்த ஏரியால நீங்க உங்களோட ஃபியூச்சர் கரியரை கொண்டு போறீங்கன்னா இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை யூஜிசி ஹேண்ட்புக்ல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி எங்களோட மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க இந்த கோர்ஸ்களுக்கு அப்ளை பண்ணலாம். சரிதானே? சில நேரங்கள்ல நீங்க வந்து உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை ஃபில் பண்றது நேரம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு சீனியர்ஸையோ அல்லது ஈவன் நீங்க போயிட்டு ஸ்கூல் டீச்சர்ஸ், பொதுவா மாணவர்கள் வந்து ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ் ஃபில் பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே அப்டேட்டடா இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளால என்ன மாதிரியான சேஞ்சஸ் யூனிவர்சிட்டியில வந்திருக்கு அப்படிங்கறது எந்த அளவுக்கு டீச்சர்ஸ் எல்லாருமே அப்டேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா மாணவர்களுக்கு வந்து ஃபில் பண்ணி மாணவர்களுக்கு உதவுற வேலையை செய்யறாங்க. நல்ல விஷயம் அது. ஆனா என்ன ஒரு டவுன் சைடு அதுல இருக்குன்னு சொன்னா, இப்படி மாற்றங்கள் நடக்கிற நேரம் அந்த மாற்றங்களுக்கு அவங்க அப்டேட்டடா இருக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து எங்களுக்கு ஷுவரா சொல்ல முடியாது. அப்போ ஒரு சில நேரங்கள் நீங்க அவங்களோட உதவியை எடுத்து நீங்க அப்ளிகேஷன் போட போறீங்கன்னு சொன்னா ஒரு சில நேரம் இந்த மாதிரியான புது கோர்ஸ்களை வந்து கம்ப்ளீட்டா உங்களோட லிஸ்ட்ல இருந்து இக்னோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நீங்க வேற யாராவது உதவியோட நீங்க அப்ளிகேஷனை போட போறீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் நீங்களாவது போயிட்டு இந்த இதுகளை பார்த்து கொள்ளுங்க. அப்ளிகேஷன் நிரப்பி உங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு இதுகளை சொல்லுங்க. நீங்க இப்படியா புது கோர்ஸ் வந்திருக்கு, நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சவாலான விஷயம். அதுவும் குறிப்பா போர்டர் லைன்ல நீங்க பல்வேறுபட்ட கோர்ஸ்களை நீங்க தெரிவு பண்ணப்பட்டு போறீங்கன்னு சொன்னா ஒரு சரியான கோர்ஸ் ஒன்றுக்கு நீங்க செலக்ட் பண்ணி போறதுக்கு நீங்க இந்த ஒரு இதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணணும். சரிதானே? அப்ப 25 கிட்டத்தட்ட 25 நியூ கோர்ஸ் வந்து கடந்த 4 வருஷத்துக்குள்ளால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குது. காரணம் இதுக்கான டிமாண்ட் இருக்கிறதா யூஜிசி வந்து நினைக்குது. அப்ப அதனால இதுக்கான ஒரு நம்பர்ஸை வந்து பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல புது கோர்சஸா ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க.
ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இப்ப இதுல நான் போட்டிருக்கிற இந்த இந்த நியூ கோர்ஸ் 2023-24 வந்து இந்த வருஷத்துக்கான புது கோர்ஸ். 50 மாணவர்கள் எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் வருஷம் போட்டிருக்கிற எண்ணிக்கை வந்து இந்த எண்ணிக்கை வந்து சில நேரங்கள்ல மாறுபடலாம் இந்த வருஷம். சரிதானே? இது வந்து போன வருஷம் ஹேண்ட் புக்ல இருந்து எடுத்து போட்ட இமேஜ். சோ அதுதான் இந்த இடத்துல நான் நோட்ல கொடுத்திருக்கேன். the current intake for the above listed can be vary. இப்ப இந்த 2020-21 கொண்டு வந்திருக்க புது கோர்ஸுக்கான இந்த வருஷத்துக்கான இன்டேக் வந்து சில நேரம் மாறுபடலாம், அதிகரிச்சிருக்கலாம். பொதுவா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒரு சில கோர்ஸ்கள், உதாரணத்துக்கு டேட்டா சயின்ஸ் போன வருஷம் கொண்டு வந்தது 50 மாணவர்கள் எடுத்தாங்க. இந்த வருஷம் இன்னொரு 15 மாணவர்கள் அடிஷனலா எடுக்கிறாங்க. அது புது கோர்ஸ் இல்ல, போன வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா அதுக்கான இன்டேக் வந்து இந்த முறை கொஞ்சம் கூட. அப்ப இந்த வருஷம் அதுக்கான இன்டேக் வந்து 50 இல்ல, இன்னொரு 15 எக்ஸ்ட்ரா வருது. அப்ப ஒரு சில மாணவர்கள் இந்த கோர்ஸ்களுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா 15 மாணவர்களை அடிஷனலா கொண்டு போக போகுதுன்னு சொன்னா அதுக்கு போன வருஷத்தான் வந்த கட் அவுட்டை விட இந்த முறை கட் அவுட் வந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 15 இன்டேக் அதிகமா இருக்குது. இப்ப ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இது கவனமா நீங்க அப்ளிகேஷனை போடணும். இதுல காட்டிருக்கிற இந்த நம்பர் முதல்ல சொன்ன மாதிரி இது பழைய வருஷத்துக்கான நம்பர். இந்த வருஷத்துக்கான நம்பரை நீங்க போயிட்டு அந்த யூஜிசி ஹேண்ட் புக்ல இந்த வருஷம் இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும், உதாரணத்துக்கு நீங்க இந்த 136வது கோர்ஸ் கோடுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், கிட்டத்தட்ட 75 பேர் இந்த முறை எடுக்கிறாங்க. சரிதானே? அது இதான் இந்த நடைமுறை. அப்ப இந்த வருஷத்துக்கான ஒரு அடிஷனல் இன்டேக் 50 இருக்குது. அது தவிர ஒரு சில பாடநெறிகளுக்கு புது கோர்ஸ் இந்த 50, ஒரு சில பாடநெறிகளுக்கு மேலதிகமான மாணவர்களை இந்த முறை எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதுல இல்லாம இருக்குது. அந்த ஒரு ஸ்லைடை நான் அப்டேட் பண்ணணும் என்னன்னு சொல்லி தெரியல. அப்படி அப்டேட் பண்ணிருக்கலன்னு சொன்னா நான் உங்களுக்கு பிறகு அதை கடைசியா காட்டுறேன் எந்த கோர்ஸ்ன்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப முதல்ல நான் சொன்ன அந்த ஒவ்வொரு இன்டேக்கும் வந்து மொத்தமா நாட்டுல இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் சேர்த்து. அது தவிர யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ல இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னு சொன்னா 192, 195 தமிழ் புத்தகம், இங்கிலீஷ் புத்தகத்துல 191, 94க்கு போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்ல இருந்தும் எத்தனை மாணவர்களை இன்டேக்கா எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மெடிசின் வந்து கொலம்போ யூனிவர்சிட்டி 224 பேர், பேராதனி யூனிவர்சிட்டி 238 பேர், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல இருந்து 100 பேர் எடுக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து இந்த ஒரு பக்கத்துல வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலையும் எத்தனை மாணவர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியா காட்டியிருப்பாங்க. அப்ப நீங்க அதுல பார்த்துக்கொள்ளலாம் எந்த யூனிவர்சிட்டியில கூட எடுக்கிறாங்க. நீங்க அப்ளிகேஷன் போடுற நேரத்துல நீங்க அதுகளை எதுவும் பார்க்கலாமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு இப்படி ஆசை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு தான் நான் போய் படிக்கணும். சரிதானே? அதுல எந்த கோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, இந்த ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில ஒரு சில பேர், நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். என்னோட அப்பா அம்மா 2 பேரும் டிகிரி ஹோல்டர்ஸ், அவங்க 2 பேரும் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியில படிச்சிருக்கிறாங்க. ஸோ ஈவன் எனக்கு மெரிட் போறதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிக்கு தான் வந்து படிக்கணும்னு சொல்லி வர்ற கொஞ்சம் மாணவர்கள்லாம் நாங்க இதுக்கு முதல்ல நாங்க பார்த்திருக்கிறோம். நிறைய மாணவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு தான் நீங்க போய் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துல போயிட்டு நீங்க பார்க்கலாம் அந்த ஒரு யூனிவர்சிட்டியில எப்படியான ஒரு மாணவர் எண்ணிக்கை அந்த கோர்ஸ்கள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதுல நான் எல்லாமே போடல, ஒரு சில முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். சரிதானே? நீங்க அந்த யூஜிசி ஹேண்ட் புக்ல நீங்க போய் பார்க்கலாம். இந்த நியூ கோர்ஸ் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் அந்த நியூ கோர்ஸ். சாரி, நான் முதல்ல நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி ஆஃப் சப்ரகமோன்னு சொல்லி சொன்னேன். ஆனா சப்ரகமோல ஸ்ரீ ஜெயவர்தனபுரையில தான் இந்த பாலிமர் சயின்ஸ் நியூ கோர்ஸ் வந்திருக்குது. சரிதானே? சாரி, நான் முதல்ல சொன்னது தவறு, சப்ரகமோ இல்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரையில தான் இந்த பாலிமர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 50 மாணவர்கள் இந்த முறை எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததா இது இன்னும் கொஞ்சம் மேலதிகமான இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. இது இந்த எல்லாமே நான் போடல. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய இடம் போகுது அப்படிங்கறதுக்காக நான் இதுல போடாம விட்டுருப்பேன். நீங்க இந்த பேஜ்களை போயிட்டு நீங்க விருப்பப்படுற யூனிவர்சிட்டிஸ் பார்த்துக்கொள்ளலாம். ரைட், இப்ப பார்ப்போம் யார் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு தகுதி பெற்றவங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அநேகமா யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
தெரியாதவங்களுக்கு அல்லது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாராவது புதுசா இதுல இந்த விஷயத்துல இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. அதாவது யூனிவர்சிட்டி நடைமுறை எப்படி இருக்குது, என்ன மாதிரி யூஜிசி வந்து மாணவர்களை வந்து பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யறாங்க. மெயினா ஜிசிஏ லெவல் எக்ஸாம் அடிப்படையாக கொண்டுதான் மாணவர்களை யூனிவர்சிட்டிக்கு தெரிவு பண்றாங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டி மற்றது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், இந்த ரெண்டுக்குமே வந்து ஜிசிஏ லெவல் எக்ஸாம் அடிப்படையாக கொண்டு தெரிவு பண்றாங்க. பல்வேறுபட்ட நடைமுறைகள் மூலமா தெரிவு பண்றாங்க. முதலாவதா ஆல் ஐலண்ட் மெரிட் அப்படின்னு சொல்லி 40 வீதமான மாணவர்களை வந்து ஆல் ஐலண்ட் மெரிட் பேசிஸ்ல எடுப்பாங்க. இதுல நீங்க இதை வந்து பார்க்கலாம், உங்களுக்கு மெரிட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க பார்க்கலாம். இந்த வருஷம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், மெடிக்கல் ஃபேக்கல்டி போற ஒரு ஸ்டூடெண்ட் இங்க உங்களோட ரேங்க் வந்து மெரிட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த வருஷத்துக்கு மொத்தமா எத்தனை மெரிட் ஸ்டூடெண்ட் எத்தனை யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அதனுடைய 40% பாருங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லி. அந்த 40% நம்பர் உங்களுடைய ரேங்க் வந்து அந்த 40% நம்பரை விட குறைவான ரேங்கா இருக்கும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு மெரிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிதானே? இந்த 40% நம்பர் போர்டர் லைன்ல வர்ற அந்த ஒரு எண்ணிக்கை வந்து சில நேரங்கள்ல அந்த 40% விட தாண்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் சில நேரம் மெரிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒரு சில நேரங்கள்ல ஈவன் மெரிட் வாய்ப்பு உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த முறை அப்ளை பண்ணாம விடலாம். சில மாணவர்கள் வந்து இலங்கையில இருக்கிற ஒரு பொருளாதார சிக்கல் காரணமா இலங்கையில படிக்கிற வாய்ப்பை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேற எங்கேயோ போறதுக்கான இதுகள் இருக்கு. ஒரு மெரிட் வாய்ப்பு உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் அப்ப சரியா நீங்க சொல்லுங்க, உதாரணத்துக்கு இதுல 1000 பேர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அதனுடைய 40% வந்து கிட்டத்தட்ட 400. அப்ப 400 வரைக்கும் உள்ள ரேங்க் எடுத்த ஆல் ஐலண்ட் ரேங்க் எடுத்தவங்க எல்லாருக்குமே மெரிட் அந்த ஒரு குறிப்பிட்ட பாடநெறியில மெரிட் இது கிடைக்கும். 401வது அடுத்த ஆளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னா சில நேரம் அவங்களுக்கும் கிடைக்கலாம். ஏன்னு சொன்னா 252வது ரேங்க் வந்த ஒருத்தர் வந்து இந்த முறை அப்ளிகேஷனை போடாம விடலாம். அவர் வெளிநாட்டுக்கு வேற ஏதோ அவரோட பிளான் வேற ஏதாவது இருக்கலாம். சில நேரம் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்டி படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கும், ஆனா அவர் வந்து வேற கோர்ஸை தெரிவு பண்ணலாம். சரிதானே? அப்படிலாம் நடந்திருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் மெரிட் கிடைச்ச இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்கல் சயின்ஸ் படிக்க போகலாம். அப்ப அந்த ஒரு நடைமுறையினால இந்த போர்டர் லைன்ல உதாரணத்துக்கு அந்த 1000க்கு 400 அப்படிங்கிறதுல 400, 402, 403 ஒரு சில நேரம் அது கொஞ்சம் வேறுபடலாம். ஸோ இதுதான் இந்த ஆல் ஐலண்ட் மெரிட் பேசிஸ். 40 விதமான மாணவர்கள் வந்து மெரிட் பேசிஸ்ல தெரிவு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் கோட்டா. டிஸ்ட்ரிக்ட் கோட்டால 55 மிச்சம் இருக்கிற அந்த மெரிட் பேசிஸ்ல செலக்ட் பண்ணப்பட்ட பிறகு 55 வீதமான மாணவர்களை டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவினுடைய அடிப்படையில தெரிவு பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய சனத்தொகைக்கு ஏற்ப மாணவர்களுடைய பல்கலைக்கழக தெரிவு வந்து டிஸ்ட்ரிக்டினுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரிதானே? ஒரு சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாணவர் எடுத்திருக்கிறத விட அதிகமான மார்க்ஸை இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்கிற மாணவர் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்து வேறொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா நடைமுறை. அது எங்களோட நுவரெலியா அல்லது பதுளை, ரத்னபுரம் எங்களுடைய மலையக பிரதேசங்கள்ல உள்ள மாவட்டங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம். இது வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதை நாங்க ஒரு மோசமா நினைக்க தேவையில்லை. ஏன்னா பொதுவாகவே எங்களுடைய மலைய பிரதேசங்கள்ல பாடசாலைகளுடைய வளங்கள், ஆசிரியர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்குது. கொழும்புல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டியில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும், படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாடசாலையா இருக்கட்டும் அல்லது வேற வளங்கள் எல்லாமே ஒரு சாதாரணமா எஸ்டேட் பாடசாலைகள்ல அல்லது மலைய பிரதேசங்கள்ல அதிகூடிய பிரதேசங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு அந்த எல்லா வளங்களும் இல்லை. அப்ப அதனால இங்க இருக்கிற மாணவர் கண்டி கொழும்புல இருக்கிற மாணவரையும் ஒரு சாதாரணமா ஒரு பின்புலத்துல இருக்கிற மாணவர்களையும் ஒரே மாதிரி வச்சு கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்காக கொண்டு வந்த இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம், தேங்க்ஸ் டு ஸ்ரீலங்கா, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து இன்னும் நடைமுறையில இருக்குது. அதை இல்லாமக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா நடைமுறை இருக்குது.
இது எங்களுக்கு வந்து எங்களுடைய பிரதேசங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்ப இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோட்டாயினுடைய அடிப்படையில எங்களுடைய மாணவர்களும் நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுல 95% வந்துருச்சு. இன்னொரு 5% எங்க இருக்குன்னு சொன்னா டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மாவட்டங்களை டிஸ்அட்வான்டேஜ் மாவட்டங்கள்னு சொல்லி தெரிவு பண்ணிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ்னா இது இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் இன்னும் மோசமான டிஸ்அட்வான்டேஜ் வளங்கள், கல்வி வளங்கள்ங்கிற இதுல இன்னும் மோசமா இருக்கிற மாவட்டங்கள், அதுக்கு அந்த ஒரு 5%. அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொடுக்கிற ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இந்த 5% வந்து அவங்களுக்கு போகாது. அப்ப இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மலையக பிரதேசங்கள்ல உள்ள எல்லா மாவட்டங்களுமே இந்த டிஸ்அட்வான்டேஜ் கோட்டாக்குள்ள வருது. எனவே எங்களுடைய பிரதேசங்கள் வந்து 60% ஒரு இன்டேக் வந்து எங்களுடைய பிரதேசங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட்லால எங்களுடைய மலையக பிரதேசங்கள்ல உள்ள எல்லா மாவட்டங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் இந்த நடைமுறை. சரிதானே? இப்படிதான் இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கான இடங்கள் எடுக்கிறது. அப்ப இதுல நான் திருப்பி அதே விஷயம் தான் சொல்லியிருக்கேன். 40% வந்து மெரிட் பேசிஸ்ல எடுக்கிறது. மிச்சம் இருக்கிற 60%ல 50% வந்து மாவட்ட திறமை மூலமா எடுக்கிறது. மிச்சம் இருக்கிற ஒரு 5 வந்து இன்னொரு 16 டிஸ்அட்வான்டேஜ் மாவட்டங்கள் இருக்குது. சரிதானே? அந்த 16 டிஸ்அட்வான்டேஜ் மாவட்டங்களுக்கும் இந்த இன்னொரு 5% எங்களுக்கு போக போகுது. அந்த 16 டிஸ்அட்வான்டேஜ் மாவட்டங்கள் இங்க காட்டப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா நுவரெலியா இருக்குது, பதுளை இருக்குது, மொனராகல இருக்குது, ரத்னபுரி இருக்குது, மாத்தலை இதுக்குள்ளால இல்ல. மாத்தலை பிரதேசம் இந்த 5%க்குள்ளால உள்வாங்கப்படல. இது தவிர எங்களோட சேர்ந்து ஈவன் யாழ்ப்பாணம் கூட இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாவட்டங்களா தான் இதுவரைக்கும் கணிக்கப்படுது. அப்ப இதுல நீங்க பார்த்துக்கலாம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். எஜுகேஷன் ரிசோர்சஸ் வந்து குறைஞ்ச மாவட்டங்கள். அதனால இந்த ஒரு இதுக்குள்ளால பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கொழும்பு, கண்டி எல்லாம் வராது. இப்ப இது கம்பேரிட்டிவ்லி மற்ற மாவட்டங்களோட ஒப்புற நேரம் இங்க வந்து பாடசாலை வளங்கள் அல்லது ஆசிரியர் வளங்கள் எல்லாம் ஒப்பீட்டளவுல அதிகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஆனாலும் கூட இப்ப கண்டின்னு சொல்லி எடுத்தோம்னா சொன்னா தமிழ் பாடசாலைகளுக்கு இந்த அந்த அளவுக்கு வளங்கள் இருக்குதா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிதான் சொல்லணும். ஆனா இது வந்து ஓவராலா கன்சிடர் பண்ணி பெரும்பான்மை தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒன்னா கன்சிடர் பண்ணி தான் இந்த லிஸ்ட் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு கேண்டிலையும் கூட நிறைய பின்தங்கிய பாடசாலைகள் இருக்குது தமிழ் மாணவர்களுக்கு. ஆனாலும் அந்த 5% வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதனுடைய நடைமுறை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்க இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்களா இருந்தா ஆர்ட்ஸுக்கு எடுக்கிற நேரத்துல உங்க டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. எல்லா கோர்ஸ்களுக்கும் இல்ல, ஒரு சில கோர்ஸ்கள் தவிர ஒரு சில கோர்ஸ்களுக்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கன்சிடர் பண்ணப்படும். இதுல நீங்க லிஸ்ட் பண்ணிருக்க இந்த 6 கோர்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கன்சிடர் பண்ணப்படும். சரிதான்? சங்கீதம், நடனம், நாடகமும் அரங்கியலும், கற்புலக்கலை, கற்புலம் மற்றும் தொழில்நுட்ப கலை, சித்திரமும் வடிவமைப்பும் இதுக்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கன்சிடர் பண்ணப்படும். இது தவிர மற்ற எந்த ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. ஒன்லி ஆல் ஐலண்ட் ரேங்க் படிதான் போகும். அப்ப அது ஒரு ஏன்னா நிறைய மாணவர்கள் இந்த ஒரு பாடத்தெரிவுக்கு வரனால ஆல் ஐலண்ட் ரேங்க் படிதான் அவங்க கன்சிடர் பண்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இல்ல. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான் இந்த ஒரு நடைமுறை. மற்ற காமர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அந்த 5% அடிஷனல் டிஸ்அட்வான்டேஜ் கோட்டா எல்லாமே இருக்குது. ரைட். எப்படி மாணவர்களை வந்து என்ன ஒரு ரைட் இந்த ஒரு இது தவிர இந்த முதல்ல சொன்ன மாதிரியான 40% மிச்சம் 60% எடுக்கிறத தவிர இன்னும் ஒரு சில விசேட ஏற்பாடுகளுக்கு கீழே மாணவர்களை அனுமதிக்கிறதுக்கான ஒரு இதுகளும் இருக்குது. கண் பார்வையற்ற அங்கவினரான பரீட்சார்த்திகள், இணைப்பாட விதான செயற்பாடுகள்ல திறமை காட்டிய மாணவர்கள், கிட்டத்துல கூட நாங்க ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்திருந்தோம். ஜப்னா ஹிந்து காலேஜ் பிரின்சிபல் வந்து ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இணைப்பாட விதான செயற்பாடுகள்ல அல்லது விளையாட்டு சம்பந்தப்பட்ட இதுகள்ல அதி திறமை காட்டியதுனால மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு செலக்ட் பண்ணப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்திருந்தோம்.
அப்ப இதுக்கு நீங்க இனி ஒண்ணும் செய்ய இயலாது. ஏற்கனவே நீங்க இந்த மாதிரியான இணைப்பாட விதான செயற்பாடுகள் அல்லது ஸ்போர்ட்ஸ்ல நீங்க திறமை காட்டியிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அதை அப்ளிகேஷனுக்காக பாவிக்கலாம். நீங்க ஒரு போர்டர் லைன் கேண்டிடேட்டா இருக்கீங்களா இருந்தா நீங்க இதுகளை பாவிக்கலாம். ஆயுதப்படைகள், போலீஸ் அதுல சேர்ந்திருக்கிறவங்களுக்கு அல்லது வெளிநாடுகள்ல பயின்ற இலங்கையரும் வெளிநாட்டு மாணவர்களும் ஆசிரியர்களின் அனுமதி, டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு அல்லது மேலதிக அனுமதின்னு சொல்லி இந்த மாதிரியான இதுகளை இந்த பக்கங்கள்ல நீங்க போய் பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இது பொதுவாகவே போர்டர் லைன்ல வர மாணவர்களுக்கு தான் இந்த ஒரு இது விசேட ஏற்பாடு. அதே நீங்க போர்டர் லைன்ல உள்ளவங்க வந்து இதுல ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ரைட், இப்ப பாப்போம் என்ன ஒரு மிக குறைஞ்ச அனுமதி தேவை அப்படின்னு சொல்லி. இதுவும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதுல ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் தான் இருக்குது. 3 பாடங்கள்லையும் நீங்க சாதாரண சித்தி பெற்றிருந்தா போதும். 3 S இருந்தாலே போதும். நீங்க வந்து யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற கோர்ஸ் ஒன்றுக்கு அப்ளை பண்றது சரிதானே? அப்ப முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட செட் ஸ்கோர் 0க்கு கிட்ட இருக்கா, நெகட்டிவ்ல இருக்கா, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு 3 S இருக்குதா உங்களுடைய பாடங்கள்ல இருந்து A லெவல்ல இருந்து நீங்க அப்ளிகேஷனை போடலாம் சரிதானே? ஆக குறைஞ்ச ரிசல்ட்ஸ் இருக்கு, நான் அடுத்த வருஷம் தான் போறேன், அடுத்த வருஷம் தான் போட போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நீங்க அடுத்த வருஷத்துக்கான படிக்கிற ஏற்பாடுகளை பார்க்கலாம். இல்ல நான் இந்த வருஷம் என்ன கோர்ஸ் வருதோ அதுகளுக்கு நான் போறேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தேவை வந்து 3S பாஸ் மட்டும்தான் தேவை சரிதானே? அது தவிர ஜெனரல் எக்ஸாமினேஷன்ல நீங்க அட்லீஸ்ட் 30 மார்க்ஸ் நீங்க எடுக்கணும் சரிதானே? ஜெனரல் எக்ஸாம்ல அட்லீஸ்ட் 30 மார்க்ஸ் எடுக்கணும். அது நீங்க கட்டாயம் எடுத்திருக்கணும். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு 3S இருக்கும், 3S விட கூடவே இருக்கும், ஈவன் 2AB கூட இருக்கும். ஆனா பொது சாதாரண பேப்பர்ல இந்த 30 மார்க்ஸ் எடுக்க முடியாம போயிடும். அவங்களால பல்வேறு காரணங்களால இது எடுக்க முடியாம போகணும். இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷனை போடணும் சரிதானே? ஆனாலும் கூட நீங்க இப்ப உதாரணத்துக்கு 30 மார்க்ஸை விட குறைவா தான் உங்களுக்கு இந்த முறை வந்திருக்குன்னு சொன்னாலும் நீங்களே அப்ளிகேஷனை போடலாம். ஆனா உங்களுக்கான ஒரு யூனிவர்சிட்டி அட்மிஷன் வந்து இந்த வருஷம் கிடைக்காது. அதை நீங்க அடுத்த வருஷம் எடுத்து கொடுப்பீங்களா இருந்தா அது உங்களுக்கு கிடைக்கும். நான் பிறகு சொல்றேன் அது என்னன்னு சொல்லி. அப்ப இந்த 3Sம் காமன் ஜெனரல் எக்ஸாம்ல வந்து 30 மார்க்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய மிக குறைஞ்ச அனுமதியா இதுல கணிக்கப்படுது. அது தவிர ஒரு சில கோர்ஸ்களுக்கு இந்த 3S வந்து காணாது. அதாவது உதாரணத்துக்கு வந்து மெடிசின் படிக்கிறவங்க வந்து 3S வச்சிருக்க ஒருத்தர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளை பண்ண இயலாது. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா அதுக்கு வந்து 2 Cயும் 1 Sம் ஆக குறைஞ்சது வந்து 2C 1S இருக்கணும். அப்ப இந்த ஒரு 3Sன்றது வந்து எல்லா பொதுவான கோர்ஸ்களுக்கு இருக்கிற ஒரு மிக குறைஞ்ச அடிப்படை தகமையா இருந்தாலும் ஒரு சில பாடங்களுக்கு 3Sன்றது பத்தாது. அதை விட கொஞ்சம் அதிகமான ரிசல்ட்ஸ் வேணும். அதுவும் தவிர ஒரு சில கோர்ஸ்களுக்கு நீங்க ஓலெவல்ல உங்களுடைய ஒரு சில பாடங்களினுடைய மார்க்ஸும் வந்து அல்லது உங்களோட ரிசல்ட்ஸும் வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஆங்கில பாடங்கள், கணித பாடங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுவும் கருதப்படும். நீங்க இது சம்பந்தமான ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து யூஜிசி ஹேண்ட்புக்ல இருக்குது சரிதானே? அப்ப பொது சாதாரண வினாத்தாள் ஜெனரல் எக்ஸாம்ல ஆக குறைஞ்சது 30 புள்ளிகளை நீங்க பெற முடியலன்னு சொன்னா பல்கலைக்கழக அனுமதிக்கு தெரிவாயினும் நடப்பு வருடத்துல நீங்க இந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ண இயலாது. நீங்க ஜெனரல் எக்ஸாம்ல 30 மார்க்ஸ் நீங்க எடுக்கலன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நல்லா கேளுங்க. 30 மார்க்ஸ் நீங்க ஜெனரல் எக்ஸாம்ல எடுக்கலன்னு சொன்னா நீங்க அப்ளிகேஷன் போடக்கூடாதுன்னு இல்லை. நீங்க அப்ளிகேஷனை போடலாம். நீங்க அப்ளிகேஷனை போட்டு உங்களோட செட் ஸ்கோருக்கு இந்த முறை என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி அறிவிப்பாங்க. ஆனால் எல்லாமே நடக்கும். ஆனா நீங்க யூனிவர்சிட்டிக்கு இந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ண இயலாது. இந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ண இயலானா எப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா அடுத்த வருஷம் ஜெனரல் எக்ஸாம்ல நீங்க 30 மார்க்ஸை நீங்க எடுத்து கொடுத்திருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம் சரிதானே? அடுத்த வருஷம் நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த வருஷம் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எந்த கோர்ஸுக்குன்னு சொன்னா இந்த வருஷம் செலக்ட் பண்ணப்பட்ட கோர்ஸுக்கு. அடுத்த வருஷம் நீங்க புதுசா அப்ளை பண்ணி கோர்ஸ் எடுக்க இயலாது. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சோ
அந்த கோர்ஸுக்கு நீங்க அடுத்த வருஷம் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய A-level மார்க்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கானது. அதை கொண்டு போய் அடுத்த வருஷம் மாணவர்களோட கணக்குல போட இயலாது. ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், சில நேரங்கள்ல வேற வேற கோர்ஸுகளுக்கு நீங்க மேல போறது, அப்படியெல்லாம் எல்லாமே நடக்கும். நீங்க அதுகளை செய்யணும். ஆனா யூனிவர்சிட்டி ஒண்ணுக்கு நீங்க போயிட்டு படிக்கிற வேலையை வந்து இந்த 30 மார்க்ஸை எடுத்து அடுத்த முறை கொடுத்தாதான் நீங்க போய் செய்ய முடியும் இந்த வருஷம் செலக்ட் பண்ணியிருக்கப்பட்ட கோர்ஸ். அல்லது ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த முறை செகண்ட் ஐயா இருக்கும், போன வருஷம் உங்களுக்கு A-level ரிசல்ட்ஸ் இல்ல, அதனால உங்களுக்கு அப்ளை பண்ண முடியல, ஆனா ஜெனரல் எக்ஸாம்ல உங்களுக்கு 30 மார்க்ஸை விட கூட இருக்குன்னு சொன்னா இந்த வருஷம் வந்திருக்கிற ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க அப்ளிகேஷனை போடலாம். இந்த வருஷமே உங்களுக்கு கற்கை நெறி ஏதாவது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி போன வருஷமே அந்த ஒரு ஜெனரல் எக்ஸாம் மார்க்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க 30 விட கூட. ஆனா A-level மார்க்ஸ் குறைவு. ஆனா இந்த வருஷம் A-level மார்க்ஸை நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கீங்க ஏதோ ஒரு கோர்ஸுக்கு. அப்படின்னா இந்த வருஷம் நீங்க அப்ளிகேஷனை போட்டு பல்கலைக்கழகத்துக்கு போகலாம். போன வருஷத்துக்கு ஜெனரல் எக்ஸாம் மார்க்ஸை காட்டு. சரிதானே? அப்ப இந்த ரெண்டு விஷயம், ஜெனரல் எக்ஸாம்ல 30 மார்க்ஸ் இல்லாதவங்க இது வரைக்கும் அடுத்த வருஷம் 3 அட்டெம்ப்டுக்குள்ளால அடுத்த வருஷம் நீங்க எடுத்து கொடுக்கலாம். அல்லது ஏற்கனவே ஜெனரல் எக்ஸாம்ல இருந்து மார்க்ஸ் இருந்து இந்த முறை அப்ளிகேஷனை போட போறீங்கன்னு சொன்னா நீங்களும் கவலைப்படாம போடலாம். அப்ப அதனால இந்த சில நேரம் இந்த முறை எழுதி உங்களுக்கு குறைவா வந்துருச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. போன வருஷம் ஆல்ரெடி உங்களுக்கு 30 மார்க்ஸை விட கூட இருக்கு. அது கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ஏதாவது சிக்கல் இருக்கு, மேலதிகமான விளக்கங்கள் தேவைன்னு சொன்னா பிறகு எங்கிட்ட கேளு. சரிதானே? அது இதுல இந்த ஒரு பேஜ்ல அதான் சொல்லியிருப்பேன். சரிதானே? 2 விதமான கேட்டகரி அடுத்த வருஷம் எடுத்து கொடுக்கறது. 30 மார்க்ஸ் ஏற்கனவே நீங்க எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் போகலாம். அப்ப அதை பார்த்துக்கொள்ளணும். இது தவிர இப்ப இதுதானே அடிப்படை நடைமுறைன்னு சொல்லி நாங்க சொன்னோம். 3S எடுக்கிறது, ஜெனரல் எக்ஸாம்ல 30 மார்க்ஸ் எடுக்கிறது. அது தவிர ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் பிறகு அந்த லிஸ்ட் ஒன்று போடுறேன் என்ன கோர்ஸ்களுக்குன்னு சொல்லி. அதை நீங்க கவனமா பார்த்துக்கொள்ளணும். அந்த கோர்ஸ்கள் அப்ளை பண்ற மாணவர்கள் வந்து இந்த ஆப்டிடியூட் எக்ஸாமை வந்து அந்த யூனிவர்சிட்டியில எடுக்கணும். நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும். ஒரு சில நேரம் உங்களுக்கு செட் ஸ்கோர் வந்து அந்த ஒரு பாடத்துக்கான ஒரு கட் ஆஃப் செட் ஸ்கோரை விட அதிகமா இருக்கும். ஆனா நீங்க இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் எடுக்காதனால உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்க முடியாத வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதனால எந்தெந்த பாடநெறிகளுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்கு அதை நீங்க அப்ளிகேஷன்ல போடுறீங்களா இருந்தா அதுக்கான ஆப்டிடியூட் எக்ஸாமை எழுத ஆரம்பிச்சிருங்க. ஒரு சில நேரங்கள் இந்த அப்ளிகேஷன் வேலையில் நடந்துகிட்டு இருக்க நேரமே ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு கால் பண்ணிடுவாங்க. அப்ப ஒரு பார்த்துட்டு இருங்க. அதை இப்ப நீங்க பார்க்கலாம் அந்த லிஸ்ட்ல எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம் கேட்கறாங்கன்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு நீங்க எப்ப கால் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கண் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா சார் ஆப்டிடியூட் எக்ஸாம். அது தவிர நீங்க GCE A-level எக்ஸாம்ல 3S தாண்டி ஒரு குறிப்பிட்ட பாடநெறிகளுக்கு அதிகமான ஒரு ரிசல்ட்ஸ் தேவை. உதாரணத்துக்கு மெடிக்கல் பத்தி போகணும்னா மினிமம் 2CS இருக்கணும். சரிதானே? அப்ப அந்த ஸ்பெசிபிக் ரிசல்ட்ஸ் ஒரு சில கோர்ஸ்களுக்கு, மெடிசின் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கோர்ஸ்கள் இருக்குது, அதுகளுக்கு A-level 3S இருந்தா மட்டும் பார்த்தாது, அதை விட கூட இருக்கணும். அப்ப நீங்க அப்ளை பண்ற கோர்ஸ் ஒன்ன வந்து அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கிட்டு அதை நீங்க லிஸ்ட்ல போட்டீங்கன்னு சொன்னா நல்லா. சரிதானே? அது தவிர O-level எக்ஸாம்ல நீங்க ஒரு சில பாடங்களுக்கு பெற்றுக்கொண்ட ரிசல்ட்ஸ், இங்கிலீஷ் பாடம், மேத்ஸ் பாடங்களுக்கு நீங்க O-level எக்ஸாம் ரிசல்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் வந்து ஒரு பாடத்தெரிவுக்கு முக்கியமா இருக்கும். O-level இங்கிலீஷ்ல C எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சில நடைமுறைகள் இருக்கு. அதைகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் இந்த பல்கலைக்கழக அனுமதிக்கான மிக குறைஞ்ச தேவைப்பாடுகள். இந்த ஒரு இதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட செட் ஸ்கோர் என்னவாவும் இருக்கலாம், நீங்க எல்லாருமே அப்ளிகேஷனை போடலாம். சரிதானே? ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து UGC ஹேண்ட்புக்ல இந்த பக்கத்துல இருக்குது. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதை நீங்க நோட் பண்ணி வைக்கணும் இல்லை, நாங்க பிறகு இந்த வீடியோ ஷேர் பண்ற நேரம் குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த பக்கங்களை நீங்க தேர்வு செஞ்சு கொள்ளணும். அதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த யூனிகோட். நீங்க அப்ளிகேஷன் போடுற நேரத்துல யூனிகோட்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிகோட் அப்படிங்கிறது நீங்க எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம். இது UGC நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு அங்க யாரும்
ஆளுங்க இருந்துகிட்டு அதுல உங்களை கோர்ஸ் நீங்க எந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட அப்ளிகேஷனை பார்த்து செலக்ட் பண்ண போறது இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டர் தான் செக் பண்ணும். அந்த கம்ப்யூட்டர் என்னத்தை பேஸ் பண்ணி செக் பண்ணணும்னு சொன்னா இந்த யூனிகோடுங்கிற ஒரு அந்த கோடை வச்சுட்டு தான் நீங்க எந்த மாணவர் எந்த ஒரு கட்கை விண்ணப்பிச்சிருக்கிறாரு, எதை கேட்டிருக்காரு, எதுக்கு விருப்ப தெரிவு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த கட் அவுட் மார்க்ஸை தெரிவு பண்றது அல்லது உங்களுக்கான எந்த கோர்ஸுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத அறிவிக்கிறது எல்லாமே இந்த யூனிகோடுங்கிற ஒரு இதுக்குள்ள தான் வருது. இந்த யூனிகோடுன்றது வந்து 2 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு கோடு ஒன்று. அந்த யூனிகோடு என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு கற்கை நெறி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே என்ஜினியரிங் வந்து நாட்டில் இருக்கிற பல யூனிவர்சிட்டிஸ்ல வழங்கப்படுது. பேராதனிய, மொரட்டுவ, ருகுண, ஸ்ரீ ஜாவர்த்தனபுர, ஜாப்னா, சவுத் ஈஸ்டர்ன், இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸ்ல இருந்தும் என்ஜினியரிங் டிகிரி வழங்கப்படுது. அப்ப இதுல நீங்க அப்ளை பண்ற நேரத்துல எந்த யூனிவர்சிட்டியில நீங்க என்ஜினியரிங் டிகிரிய அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா எல்லாம் இப்படி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இந்த ஒரே ஒரு கோர்ஸை வழங்குறனால நீங்க சரியா எந்த யூனிவர்சிட்டியில வழங்குற அந்த குறிப்பிட்ட கோர்ஸ்ன்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி போடணும். இந்த யூனிகோடுன்றது அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் அதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கு. யூனிகோடுக்குள்ளால என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா 2 விஷயம் சேர்ந்து இருக்கு. ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ், இன்னொரு அந்த கோடுன்ற மற்ற பகுதி வந்து அது எந்த யூனிவர்சிட்டி. ஒரு கோடும் ஒரு யூனிவர்சிட்டியும் சேர்ந்ததுதான் யூனிகோடுன்னு சொல்லி சொல்றது. அப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய வழங்குற என்ஜினியரிங்க்கு ஒரு கோடு இருக்கும், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா வழங்குற என்ஜினியரிங்க்கு இன்னொரு கோடு இருக்கும். சரிதானே? அப்ப நீங்க அதுல குறிப்பிடுற நேரத்துல எந்த யூனிவர்சிட்டியில வழங்குற என்ஜினியரிங்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கிறத இந்த கோடு வந்து தெளிவா உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எல்லா கோர்ஸுகளுக்குமே யூனிகோட் இருக்குது. சரிதானே? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வருஷத்துக்கு 125 கற்கை நெறிகள் வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால 125 டிஃபரெண்ட் கோர்சஸ் வந்து 16 தேசிய பல்கலைக்கழகங்கள்ல 2 வளாகங்கள் 2 உயர்கல்வி நிறுவனங்களாலேயும் வழங்கப்படுது. சரிதானே? மொத்தம் 125 கற்கை நெறிகள். இந்த 125ல என்ஜினியரிங் ஒண்ணு. அந்த என்ஜினியரிங் வந்து நாட்டுல இருக்கிற 1 2 3 4 5 6 யூனிவர்சிட்டிஸ்ல வழங்கப்படுது. சரிதானே? அப்ப 125ல என்ஜினியரிங்ன்றது ஒரு கற்கை நெறி. அந்த ஒரு கற்கை நெறி வந்து 6 ஸ்ரீலங்கால உள்ள 6 யூனிவர்சிட்டியில வழங்கப்படுது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு 125ல இருக்க ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மொத்தமா எத்தனை யூனிகோடு வரும் அப்படிங்கிறத நாங்க அதுல பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? அப்படி குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துல வளாகத்துல நிறுவனத்துல ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் தனியான குறியீடு வழங்கப்படும். சரிதானே? ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் தனியான கோடு வழங்கப்படும். இதைத்தான் நாங்க யூனிகோடுன்னு சொல்லி சொல்வோம். மாணவர்கள் தாம் தகுதி பெறுகின்ற எவ்வெண்ணிக்கையான யூனிகோடுகளுக்கும் விண்ணப்பிக்க முடியும். சரிதானே? இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எத்தனை யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எத்தனை யூனிவர்சிட்டிக்கு எத்தனை யூனிகோடுக்கு அப்ளை பண்றதுக்கான தகுதி இருக்கோ அத்தனைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். கிடைக்காதது வந்து அது அடுத்த படிமுறை. சரிதானே? நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டி யூனிகோடுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இப்ப இதுல மொத்தமா வந்து 257 யூனிகோடு இருக்குது. அப்ப 257 யூனிகோடு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட மாணவன் வந்து 257 யூனிகோடுக்கு அப்ளை பண்ண முடியுமா? இல்ல, முடியாது. ஏன்? என்ஜினியரிங் ஏ லெவல்ல மேத்ஸ் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 257 யூனிகோடுக்கும் நீங்க அப்ளிகேஷன் போட முடியாது. சரிதானே? அப்ப பிராக்டிக்கலா நீங்க 257 போட முடியாது. ஆனால் நீங்க ஆக கூடுதலாக 125 வரைக்கும் யூனிகோடு நீங்க அப்ளிகேஷன் போடலாம். சரிதானே? 125 இடங்கள் இருக்கும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல. அநேகமா இந்த 125 விட குறைவா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏ லெவல்ல நீங்க எடுத்த ஸ்ட்ரீம்ல இருந்து வர மாணவருக்கு 125 ஆப்ஷனை விட கூடுதலா இருக்காது. அப்ளிகேஷன்ல 125 ஸ்லாட்ஸ் இருக்கும். நீங்க அப் டு 125 வரைக்கும் போகலாம். சரிதானே? அப்ப அதனால அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்பெஷலா பார்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுக்கான ஆப்ஷன்ல இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸையும் நீங்க யூனிகோடும் அப்ளை பண்ணுங்க. சரிதானே?
அப்ப யூனிகோட நீங்க உச்ச விருப்ப ஒழுங்குல இருந்து இந்த யூனிகோட நீங்க செலக்ட் பண்ணி போகணும். சரிதானே? எந்த கோர்ஸுக்கு நீங்க உங்களுக்கு அதிகமான விருப்பம் இருக்கு, நீங்க போறதுக்கு விரும்புற அதிக உச்ச விருப்பம் எது இருக்கோ அந்த கோர்ஸை வந்து முதல்ல போடணும். அப்படியே அது குறைஞ்சிட்டு போகணும். சரிதானே? பிறகு நீங்க மாத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஒரு பிறகு வழங்கப்படும். ஆனா அதுலயும் நீங்க மாத்திக்கலன்னு சொல்லி சொன்னா பிறகு நீங்க உங்களுக்கு கிடைக்கிற நீங்க போட்டதன் படி கிடைக்கிற கோர்ஸுக்கு தான் போகணும். ஸோ இந்த ஒரு யூனிகோட் லிஸ்ட்டை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானே? ஸோ நீங்க ஆக கூடுதலான கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க யூனிகோடுக்கு ஏத்த மாதிரி. அப்ப இந்த ஒரு முன்னைய வருட வெட்டுப்புள்ளிகளை வந்து தங்கி இருக்க வேணாம்னு சொல்லி திரும்பியும் சொல்றாங்க. யூனிகோட பத்தி அறிமுகப்படுத்துற நேரம் சொல்றாங்க, போன வருஷம் வெட்டுப்புள்ளியை வச்சுட்டு இந்த வருஷம் அந்த கோர்ஸ் எனக்கு கட் அவுட் மார்க்ஸ், எனக்கு மார்க்ஸ் செட் ஸ்கோர் குறைவு, அதனால நான் இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஒரு தடவை சொல்றாங்க. ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அப்ப மாணவர்கள் விண்ணப்பிக்காத பட்சத்துல எந்த ஒரு யூனிகோடுக்கும் அவங்க மாணவர்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து வழங்கப்பட மாட்டாது. ஒரு சில நேரம் கட் அவுட் வந்ததுக்கு பிறகு நீங்க உங்களோட கட் அவுட் வந்து அந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்கான கட் அவுட் மார்க்ஸை விட கூட இருக்கலாம் செட் ஸ்கோர். ஆனா நீங்க அப்ளை பண்ணலைன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால அது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. மிகவும் விருப்பத்துக்குரிய செட் கோர்ல இந்த யூனிகோட்ல இருந்து நீங்க உங்களோட தெரிவுகளை கொண்டு வரலாம். மொத்தம் 257 யூனிகோட் இருக்குது. 125 கோர்சஸ் வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடலாம். இதுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இன்னைக்கு நீங்க இந்த ஒரு மீட்டிங் இன்னைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க போயிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்னா தயார் பண்ணலாம். சரிதானே? ஒரு உங்களுடைய கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் 3A 2A பின்னு எடுத்துறவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்க எந்த ஒரு வித்தின் 5க்குள்ளால உங்களுடைய தெரிவு வந்துடும். இப்ப இதெல்லாம் நாங்க சொல்றது வந்து பார்டர் லைன்ல இருக்கிற மாணவர்களுக்கு. ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து நல்ல கோர்ஸ்களுக்கு செலக்ட் பண்ணி போடலாம், நீங்க போகலாம், நீங்க யூனிகோட சரியா போட்டீங்கன்னு சொல்லி சொன்னோம். சரிதானே? ஒரு சில நேரங்கள்ல எதிர்பாராத நல்ல கோர்ஸ்கள் அமையலாம், சரியா நீங்க யூனிகோட போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, இன்றைக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க யூனிகோடின் படி ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. ஒரு கொப்பி ஒன்று எடுத்து கூட எழுதலாம். நீங்க எந்த ஒரு ஓர்டர்ல எழுதி வைங்க. பிறகு நீங்க நிறைய பேர்கிட்ட எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட, உங்களோட சீனியர்ஸ் கிட்ட, இந்த விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த யூனிகோட ஓர்டர்களை நீங்க பிறகு எது மாத்துறேன்னு சொல்லி சொன்னா கூட மாத்தலாம். மண்டையில மட்டும் வச்சுக்கொள்ளாதீங்க, ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஏன்னா நிறைய யூனிகோட் இருக்குது. அப்ப நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னா தான் பிறகு அதை மாத்துறேன்னு சொல்லி சொன்னா பிறகு அதை மாத்துனீங்கன்னு ஓர்டரை மாத்துனீங்கன்னு சொன்னாலும் அடுத்த பேஜ்ல திருப்பி அந்த மாத்தின ஓர்டரை எழுதிக்கொள்ளுங்க. பிறகு இன்னும் வேற யார்ட்டையும் கதைச்சிட்டு மாத்துறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் திருப்பி இன்னொரு லிஸ்ட் அதை திருப்பி ரீப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படியே வச்சுட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ற நேரத்துல அந்த கடைசியான ஒரு யூனிகோட் ஓர்டர்ன்றது வந்து நீங்க பல்வேறு மட்டங்கள்ல கதைச்சி உங்களுடைய பெஸ்ட் தெரிவு அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கிற ஒரு யூனிகோட் சிஸ்டமா இருக்கும். அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ற நேரம் எப்பயுமே நீங்க ஏதோ தலையில ஏத்தி வச்சுட்டு அப்ளிகேஷன் போடுற நேரத்துல அதை செலக்ட் பண்ணும் இதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி போகாதீங்க. ஏன்னா எல்லாமே ஞாபகத்துக்கு வராது. நான் சொன்ன மாதிரி 257 யூனிகோட் இருக்கு. உங்களுக்கு சில நேரம் நல்ல கோர்ஸ் சொன்னா நீங்க அந்த நேரம் ஞாபகத்துக்கே வராதனால விட்டுட்டு போறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. ஸோ யூனிகோட வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எல்லா மாணவர்களுமே எழுதி வச்சுக்கல. ஈவன் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறவங்களும் மெரிட்ல போக முடியல அப்படின்னு இருக்கிற மாணவர்களும் உங்களோட யூனிகோட வந்து ஓரளவுக்காவது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15க்காவது. பார்டர் லைன்ல உள்ளவங்க நீங்க ஈவன் 100 வரைக்கும் கூட எழுதி வைக்கலாம். சரிதானே? அப்படி எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ற டேட் வரைக்கும் நீங்க அதை மாத்திக்கிட்டு இருக்கலாம். நிறைய பேர்கிட்ட கதைச்சைக்கு பிறகு நீங்க இன்னும் கூடுதலான விளக்கங்கள் அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிற வர நேரம் ஒரு சில நேரங்கள்ல கீழே நீங்க முதல்ல போட்டு வச்சிருக்க கோர்ஸை மேல கொண்டாந்து போடுறதுக்கோ அல்லது அப்படி மேல உள்ள கோர்ஸை கீழே கொண்டாந்து போடுறதுக்கோ அந்த மாதிரியான வேலையில செய்யலாம். அப்ப இதுல எழுதி வச்சுட்டு செய்யுங்க. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு. சரிதானே? 5ஆம் தேதி உங்களுக்கு கடைசி நாள் சொன்னா ஐ டோன்ட் நோ, சில நேரங்கள்ல 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கொள்ளாதீங்க. கிட்டத்தட்ட இந்த மாசம் கடைசிக்கு முதல்ல அப்ளிகேஷனை போடுற பாருங்க. 5 நாளைக்கு முதல்ல அப்ளிகேஷனை போடுற வேலையை பார்த்துக்கொள்ளுங்க. கடைசி நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல எல்லா மாணவர்களும் ஒரே நேரத்துல அப்ளிகேஷன் போடுற நேரத்துல
இந்த யூஜிசியினுடைய ஆன்லைன் சிஸ்டம் ஸ்டக் ஆகுறதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு சில நேரம் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த டீட்டெயில் இல்ல, அதை நான் எடுத்துக்கிட்டு நாளைக்கு தான் ஃபில் பண்ணணும்னு வரும். அப்ப அதை கடைசி நேரம் வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பிறகு சிக்கலை வந்துடும். டென்ஷன் ஆகினீங்கன்னு சொல்லி சொன்னா ஓர்டர்கள் சிக்கலுக்கு வந்துடும். அப்ப அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாச கடைசிக்கு முதல்ல அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ற ஒரு ஒரு முயற்சி எடுங்க. இனி வர காலங்கள்ல இன்னும் ஒரு 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 10-12 நாள்ல நீங்க இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. ஸோ இந்த நீங்க செட் ஸ்கோர் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி யூனிகோட் படி மாணவர்கள் வந்து கோர்சஸ் கேட்டிருக்கீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் மாணவர்களுக்கான பல்கலைக்கழகங்கள் வந்து கோர்ஸ்களை ஒதுக்குவாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நீங்க போட்டதுக்கு பிறகு, சரிதானே? அப்ப அப்படி இந்த கோர்ஸ்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணப்படுற நேரம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கோர்ஸும் யூனிவர்சிட்டியும் சேர்ந்தது தான் யூனிகோட், சரிதானே? கற்கை நெறிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகிய இரண்டினும் தெரியும் ஒன்றா தான் நடக்கும், சரிதானே? ஒரு கோர்ஸ் இன்னொரு யூனிவர்சிட்டின்னு சொல்லி செப்பரேட்டா நீங்க கேட்கலாம். இந்த கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து தான் கேட்க முடியும், சரிதானே? அப்ப உங்களுடைய விருப்ப ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனுடைய அடிப்படையில மட்டுமே தெரிவுகள் நடக்கும். விருப்ப ஒழுங்குல நீங்க சொல்ல கேட்காத ஒரு பாடத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் உங்களுக்கு அட்மிஷன் தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது தவிர இதுதான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு உள்ள யூனிகோடுகள் இது தரப்பட்டிருக்குது. இதுல இந்த 083 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கோர்ஸுக்கான கோட். உதாரணத்துக்கு பேச்சு மற்றும் செவிமடுத்தல் விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். டிங்கிறது வந்து கலனி யூனிவர்சிட்டிஸ்க்கான ஒரு கோட். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஒரு கோர்ஸ் கோடு தான் அந்த யூனிகோடுக்கு. உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க 006ன்னு சொல்லி வர்றது 5ஆவதா இருக்கிறது உயிரியல் விஞ்ஞானம், சரிதானே? பயோசயின்ஸ். பாருங்க இந்த 5, 6, 7, 8 எல்லாமே அந்த கோர்ஸ் அந்த கோடு வந்து 006 தான், எல்லாமே உயிரியல் விஞ்ஞானம் தான். ஆனா கடைசியா இருக்கிற இங்கிலீஷ் லெட்டர் பாருங்க, ஏன்றது கொழும்பு பல்கலைக்கழகம், சின்றது ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழகம், டின்றது கலனி, எஃப்ன்றது ருகுண. அப்ப இந்த கோர்ஸ் கோடு பாருங்க நம்பர் வந்து ஒரே நம்பரா இருக்கும். அந்த இங்கிலீஷ் லெட்டரால வேறுபடுறதுனால இந்த யூனிகோடு வந்து ஒரு குறிப்பிட்ட பாடநெறி எந்த யூனிவர்சிட்டியில கொடுக்குதுங்கிறத சரியா வேறுபடுத்தி காட்டியிருக்கு. அப்ப தெரிவு பண்ற நேரம் நீங்க சரியா கவனமா இதை தெரிவு பண்ணணும், சரிதானே? அப்ப இதுதான் இந்த யூனிகோட். அது தவிர இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கவனமா விளங்கி கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு இப்ப நான் சொல்ற நேரம் விளங்கலன்னு சொல்லி சொன்னா டைம் போய்கிட்டு இருக்கிறதுனால நான் ரிப்பீட் பண்ண இயலாது. ஒரு தடவை சொல்லிட்டு விடுறேன். திருப்பி விளங்கலன்னு சொல்லி சொன்னா பிறகு டிஸ்கஷன் நேரத்துல நீங்க கேளுங்க. உதாரணத்துக்கு ஒரு மாணவர் வந்து இந்த ஒரு ஓர்டர்ல அவரு அப்ளிகேஷனை போட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லுவோம், சரிதானே? இது மாணவர் ஒரு ஆள் அப்ளை பண்ண இந்த ஓர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிறகு கட் அவுட் மார்க்ஸ் வர நேரத்துக்கு அந்த மாணவருக்கு உயிரியல் விஞ்ஞானம் ருகுண பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவரோட செட் ஸ்கோரின் படி அவர் எந்த கோர்ஸுக்கு தெரிவு பண்ணப்படுறாருன்னு சொல்லி சொன்னா இந்த 8ஆவதா போட்டிருக்க கோர்ஸுக்கு அவர் தெரிவு பண்ணப்படுறாரு, சரிதானே? ஆனா அவரு என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா எனக்கு பயோசயின்ஸ் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ருகுண யூனிவர்சிட்டிக்கு எனக்கு போக இயலாது, அதனால நான் வந்து இந்த கோர்ஸுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண போறது இல்லை, நான் வந்து வெயிட் பண்ண போறேன், எனக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்துல போயிட்டு தான் இந்த பயோசயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி விருப்பமா இருக்குது. ஸோ எனக்கு வந்து நான் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாம நான் வெயிட் பண்றேன், எனக்கு கொழும்பு யூனிவர்சிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாம விடலாம். உயிரியல் விஞ்ஞானம் ருகுண பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்குது, அவர் என்ன செய்யறாருன்னா ரெஜிஸ்டர் பண்ணல, வெயிட் பண்ணி பார்ப்போம் கொழும்பு யூனிவர்சிட்டியில அந்த கோர்ஸ் அவருக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்றாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படி நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்துல நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணாம விட முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா யூஜிசி என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு நீங்க ருகுண யூனிவர்சிட்டியில உங்களுக்கு பயோசயின்ஸ் கிடைச்சதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா யூஜிசி அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு உயிரியல் விஞ்ஞானம் படிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். நீங்க ருகுண யூனிவர்சிட்டினாலதான் நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனா யூஜிசியினுடைய நடைமுறை என்னன்னு சொன்னா யூஜிசி எப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு பயோசயின்ஸ் படிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு
பிறகு உங்களுக்கு இந்த உயிரியல் விஞ்ஞானம் கொழும்பு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தாலும் உங்களுக்கு அதை கொடுக்காது. சரிதானே? அதுக்கான நீங்க செட் ஸ்கோர் செகண்ட் ஃபார்ம் அப்படி பார்த்து போடுற நேரத்துல நீங்க மேல வந்து உங்களுக்கான செட் ஸ்கோர் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பயோசயின்ஸ் கொழும்புல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து யூஜிசி அதை கொடுக்காது. நீங்க ருகுனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதனால அது என்ன நினைச்சுக்கொள்ளணும்னு சொன்னா, உங்களுக்கு பயோசயின்ஸ் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் பயோசயின்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்காது. சோ நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பயோசயின்ஸ் தான் பிரச்சனையா இல்லது யூனிவர்சிட்டி தான் பிரச்சனையா அப்படிங்கறத நீங்க கவனமா வச்சுக்கொள்ளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணுங்க கோர்ஸுக்கு. ரெஜிஸ்டர் பண்ணுனீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு அடுத்த நிலையில இப்ப நீங்க அடுத்ததா உயிரியல் விஞ்ஞான கலனி பல்கலைக்கழகத்துல அடுத்த இதுல வருதுன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணணும். திருப்பி ருகுனேல மட்டும் நீங்க சொல்லுவோம் ருகுனேல ரெஜிஸ்டர் பண்ணுனீங்க. பண்ணதுக்கு பிறகு செகண்ட் ஃபார்ம் அந்த விஷயங்கள் போடுற நேரத்துல உங்களுக்கு கலனி பல்கலைக்கழகத்துல கிடைக்குது அப்படிங்கறதுக்காக எனக்கு கலனி பல்கலைக்கழகத்துல வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்துலயும் கூட யூஜிசி நினைச்சுக்கொள்ளும் உங்களுக்கு பயோசயின்ஸ் படிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க இந்த கொழும்பு யூனிவர்சிட்டியில உயிரியல் விஞ்ஞானம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போகணும்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். கலனி பல்கலைக்கழகத்துக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்ததா திருப்பி ஜெயவர்த்தனபுரம் கிடைக்கும்னு சொன்னா அதுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுனீங்கன்னு சொன்னாதான் ஒரு நேரத்துல வேகன்சி ஃபில் பண்ணிட்டு வர நேரத்துல கொழும்புக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னா அந்த சான்ஸ் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் வராது. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள சரியா ஹேண்ட் புக்ல வந்து உங்களுக்கும் இதே விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த உயிரியல் விஞ்ஞானத்துக்கு மட்டும் இல்ல எல்லா பாடங்களுக்கும் இது பொருந்தும். சரிதானே? அப்ப ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த கோர்ஸ் வருதோ அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்க போக போறீங்கன்னு சொன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரிதானே? அப்ப அந்த ஒரு விஷயத்தை நீங்க சரியா தெரிஞ்சுக்கொள்ளணும். பிறகு இந்த ஒரு 5ஆம் தேதியோட அடுத்த மாசம் 5 இதுக்கு முதல்ல சொன்ன விஷயத்துக்கு நீங்க விளக்கம் இல்லைன்னு சொன்னா பிறகு கேளுங்க. நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். நீங்க இந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போட்டுட்டீங்கன்னு சொல்லுவோம். இந்த மாச கடைசிக்கு முதல்ல நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்க போட்டுட்டீங்க. நீங்க அப்ளிகேஷனை போட்டதுக்கு பிறகுதான் வேற யாரோடய கதைச்சு பாக்குற நேரமோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு பாக்குற நேரமோ நீங்க ஒரு சில கோர்ஸ்கள் ஓர்டரை வந்து இன்னும் கொஞ்சம் மாத்தி இருந்திருக்கலாமோ அல்லது நான் போட்ட ஓர்டரை விட வேற ஒரு ஓர்டர் போட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர்ட்ட கதைச்சைக்கு பிறகு வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஓர்டரை மாத்துறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு. எப்ப இருக்குன்னு சொன்னா இந்த க்ளோசிங் டேட் இருக்கு தானே 5ஆம் தேதி. அந்த க்ளோசிங் டேட் 5ஆம் தேதியில இருந்து 2 வார காலத்துக்குள்ளால இந்த வருஷத்துக்கான நீங்க அந்த இந்த இதுகளை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வழங்குறாங்க. யூஜிசி வழங்கும். எப்ப கடைசி நாள்ல இருந்து 5ஆம் தேதியில இருந்து 2 வாரத்துக்கு. இந்த 2 வாரங்கிறது போன வருஷம்னா ஒரு மாசமா இருந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் வந்து இதை 2 வீக்ஸா மாத்திட்டாங்க, குறைச்சிட்டாங்க டைம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளால நீங்க அந்த யூனிகோடு ஓர்டரை வந்து நீங்க மாத்தலாம். அப்படி நீங்க மாத்தி ஒரு புது யூனிகோட்ல சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய பழைய யூனிகோட் ஓர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிறகு நீங்க வந்து சத்தம் போட இயலாது. எனக்கு நான் முதல்ல போட்டது தான் வேணும், 2வது போட்டது வேணாம் அப்படின்லாம் சொல்ல இயலாது. 2வது முறை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா 1வது முறை நீங்க போட்ட அந்த ஓர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும். 2வதா போட்டிருக்கிற அந்த ஒரு இதுதான் உங்களை எடுக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன் என்னன்னா இன்னையில இருந்தே நீங்க அந்த ஒரு லிஸ்ட தயார் பண்ற வேலை இந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் இந்த 10-12 நாளைக்குள்ளால முடிச்சுக்கொள்ளுங்க. முடிச்சுட்டு நீங்க ஃபில் பண்ற நேரம் நீங்க சரியா ஃபில் பண்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு 2 வாரம் எடிஷனலா தர்ற அந்த ஒரு இதுக்குள்ளால போகாதீங்க. அது சம்பந்தமா வர பிரச்சனைகளை இப்பயே நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப நீங்க 2வதா போட்டீங்கன்னு சொன்னா முதல்ல நீங்க போட்டது வந்து கேன்சல் பண்ணப்பட்டு 2வதா போட்டது வந்து அப்டேட் பண்ணப்படும். இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து யூஜிசி ஹேண்ட் புக்ல இந்த ஒரு பேஜ்ல இருக்கு. மற்றது விண்ணப்பங்களை போடுற நேரத்துல அனுமதிக்கான விண்ணப்பங்கள் வந்து பேப்பர்ஸ் நியூஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி இந்த பேப்பர் நியூஸ் வந்துருச்சு. நீங்களாம் நிறைய சோசியல் மீடியால போடலாம், பார்த்துருந்துருக்கலாம்.
பிறகு நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு அதனுடைய பிரிண்ட் அவுட்டையும் எடுத்து நீங்க தபால் மூலமா அனுப்பி வைக்கணும். அதுகளும் சம்பந்தமா இந்த ஒரு நடைமுறை இருக்கு, அதுகளையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அனுமதிக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான இறுதி திகதி மேற்கூறப்பட்ட பத்திரிகை அறிவித்தலில் குறிப்பிடப்படும். உரிய ஆவணங்களையும் சான்றிதழ்களையும் விண்ணப்பத்துடன் சேர்த்து சமர்ப்பிக்க தவறினால் பல்கலைக்கழக அனுமதி விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இப்போ உங்களோட ஹார்ட் காப்பி பிரிண்ட் பண்ண காப்பி போகலன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு உங்களுடைய பல்கலைக்கழக அனுமதி நிராகரிக்கப்படும், கிடைக்காம போகும். ஆன்லைன்ல மட்டும் அப்ளிகேஷனை போட்டுட்டு இருக்கிறது இல்லை, சரிதானே? அவங்களுக்கு நீங்க என்ன அப்ளிகேஷன் போட்டீங்கிற ரெக்கார்ட், அது தவிர மேலதிகமான சில தகவல்கள் நீங்க அனுப்ப வேண்டி வரும். உதாரணத்துக்கு ஸ்கூல்ல ரிப்போர்ட், கேரக்டர் சர்டிபிகேட், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வச்சு நீங்க அனுப்புறதுனால இந்த ஒரு இதை பேப்பர் பிரிண்ட் பண்ண காப்பி நீங்க அனுப்பி வைக்க வேண்டும். அது தவிர ஒரு பாடசாலை பரீட்சார்த்தியாக நீங்க இருந்தீங்களா இருந்தா ஒவ்வொரு தோற்றிய பாடசாலையின் அதிபரால அனுமதிக்கான இணையதள விண்ணப்பத்தின் அச்சு பிரதியை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும், சைன் வாங்கணும். பிரின்சிபல்கிட்ட நீங்க சைன் வாங்கணும், சரிதானே? அதனாலதான் சொல்றேன் 5 நாளைக்கு முதல்ல இதெல்லாம் செஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கிட்டு நீங்க அனுப்பணும், லேட் பண்ணக்கூடாது, சரிதானே? தனிப்பட்ட பரீட்சார்த்தியா இருப்பீங்களா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு பிறகு ஒரு சமாதான நீதிவான் ஒருவரால அல்லது சத்தியப்பிரமாண ஆணையாளர் ஒருவரால உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சைனை நீங்க வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பணும். அப்ப இதுகளுக்கெல்லாம் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு ஒரு சில வேலைகள் இருக்கு, அதுக்கு உங்களுக்கு டைம் தேவை. அப்ப அதனால கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இணையதளத்துல பதிவு செஞ்ச பிறகு அச்சுப்பிரதி செய்யப்பட்ட சரியான முறையில் ஒப்பமிடப்பட்ட இணையதள பதிவு படிவத்துடன் ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட், நீங்க ஆன்லைன்ல பே பண்ணதுக்கான ரிசிப்ட், கொடுப்பனவை செலுத்துவதற்கான அத்தாட்சி பத்திரங்கள் இணைச்சு நீங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி பதிவு தபால்ல நீங்க அனுப்பி வைக்க வேண்டும், சரிதானே? முக்கியம் இணையதளத்தினூடாக பல்கலைக்கழகத்துக்கு அனுமதித்தல் கட்டாயமாக்கப்பட்டது. நீங்க யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஆன்லைன்ல தான் போடணும், ஆனா இந்த ஹார்ட் காப்பி எல்லாம் அனுப்பப்படணும். ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த செலெக்ஷன் ப்ரோசஸ் ஆன்லைன்ல தான் நடக்கும், சரிதானே? இப்ப ஆன்லைன்ல நடக்கிறேன்னு சொல்லி சொன்னா எல்லா டேட்டாவும் நீங்க சரியா கொடுத்துருக்கணும். அது அவங்களுக்கான ரெக்கார்டுக்கு அல்லது வேற ஏதாவது சிக்கல் இருக்குன்னா அதில் செக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஹார்ட் காப்பி நீங்க பிறகு அனுப்ப வேண்டி வரும். பிறகு இது மாதிரி அந்த வெற்றிடங்களை நிரப்புறதுன்னு சொல்லி சொன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டதுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால மாணவர்கள் அவங்க அப்ளிகேஷன் போட்ட கோர்ஸ்களுக்கு போகாம இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லவுமே ஒரு சில மாணவர்கள் அப்ளிகேஷனை போட்டுருவாங்க, இல்ல நான் அடுத்த வருஷம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன், அதனால இந்த வருஷம் நான் போகல அப்படின்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு மாணவனுக்கு பிசிக்கல் சயின்ஸ் கிடைக்குது, இந்த வருஷம் பிசிக்கல் சயின்ஸ் தான் கிடைக்குது, அல்ல அந்த மாணவன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டுட்டாரு, ஆனா அவருக்கு பிசிக்கல் சயின்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, நான் இந்த முறை போகல, அடுத்த முறை எக்ஸாம் எழுதி நான் இன்ஜினியரிங் போறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ளிகேஷனை அவரு வித்ட்ரா பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னா, அதாவது பதிவு செய்யாம விட்டுட்டாருன்னு சொல்லி சொன்னா, போகாம விட்டுட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த இடங்கள் பிறகு நிரப்பப்படும் சொன்னா ஒரு சில மாணவர்களுக்கு கீழே இருக்கிற கோர்ஸ் கிடைச்சிருக்கிற மாணவர்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போகப்படும், சரிதானே? அப்ப வெற்றிடங்கள் நிரப்புற ஒரு ப்ரோசஸ் நிறைய காலத்துக்கு நடக்கும். ஒரு சில நேரங்கள்ல யூனிவர்சிட்டியில கோர்சஸ் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு கூட இந்த வெற்றிடங்கள் நிரப்புற இதுகள் நடக்கும். அப்ப அதுல நீங்க ரெடியா இருக்கணும், சரியா ஒவ்வொரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல அதுல நீங்க பதிவு செஞ்சு கொள்ளணும், சரிதானே? பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க வேற ஒரு யூனிவர்சிட்டி கோர்ஸ்களுக்கு வெற்றிடங்கள்ல நிரப்புற அனுமதி வர நேரம் போகலாம். அப்படி நீங்க பதிவு அப்படி ஒரு சில நேரங்கள்ல மாணவர்கள் ஒரு சில கோர்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு வெற்றிடங்களால நிரப்புற நேரத்துல நீங்க உங்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னா பிறகு நீங்க அந்த செகண்ட் ஃபார்ம்ல நிரப்புற நேரம் அதுகளை குறிப்பிட்டு காட்டணும். அதாவது வெற்றிடங்கள் நிரப்புற நேரத்துல எனக்கு வேற சான்ஸ் கிடைச்சாலும் நான் அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்க உங்களுடைய அந்த ஒரு இதை தெரிவு பண்ணணும். அப்படி தெரிவு பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வெற்றிடங்கள் நிரப்புற நேரத்துல வர்ற நேரத்துல வேற யூனிவர்சிட்டிக்கு போற நேரங்கள்ல உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி செலக்ட் பண்ண கோர்ஸோட உங்களை நிப்பாட்டிடுவாங்க. அப்படி நீங்க சொல்லலைன்னு சொல்லி சொன்னா
அதாவது நீங்க வெற்றிடங்கள் நிரப்புற நேரத்துல வர்ற கோர்ஸுக்கு நீங்க போக மாட்டேன்னு நீங்க சொல்லலன்னு சொன்னா பிறகு வெற்றிடங்கள் நிரப்புற நேரத்துல உங்களுக்கு எந்த கோர்ஸ் வருதோ அந்த கோர்ஸுக்கு நீங்க கட்டாயம் போகணும். ஒரு சில நேரம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க வேற ஒரு யூனிவர்சிட்டியில ஆல்ரெடி நீங்க போய் படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். பிறகு ஒரு 2 வாரம் கழிச்சோன்னா யூஜிசி லெட்டர் வருது உங்களுக்கு வெற்றிடத்தின் அடிப்படையில நீங்க இப்ப இந்த கோர்ஸ் இல்ல வேறொரு கோர்ஸுக்கு வேற யூனிவர்சிட்டின்னு சொல்லி நீங்க முதல்லயே நீங்க நான் வேற வந்தா போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலன்னு சொன்னா நீங்க கட்டாயம் அந்த ஒரு கோர்ஸுக்கு போயே ஆகணும். நீங்க இதுல இருக்கவே இயலாது. நீங்க இப்ப இருக்கிற கோர்ஸ்ல இருக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயத்துல நிறைய மாணவர்கள் ஸ்பெஷலா போர்டர் லைன்ல போற மாணவர்கள் வந்து தவறு விடுறாங்க. பிறகு நீங்க 2 வாரம் போனதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சில நேரம் நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி உங்களுக்கு பிடிச்சி போயிடலாம். ஐயோ எனக்கு அங்க வேற ஒரு இடத்துக்கு போக இயலான்னு சொன்னா நோ முடியாது. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொல்லல, நீங்க போயே ஆகணும். ஏன்னா நீங்க போகலன்னு சொல்லாதனால நீங்க போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நீங்க இப்ப இருக்கிற இடம் வேற ஒரு ஆளுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சோ நீங்க அந்த இடத்துல இருக்க இயலாது. உங்களுக்கு வேற ஒரு இடம் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நீங்க போய் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த பேஜ்ல இருக்குது. சோ கீழே சொல்லியிருக்க எதிர்காலத்துல தொடர்ந்து இருக்க விரும்பி தான் ஏற்கனவே தெளிவான கற்கை நெறி மற்றும் பல்கலைக்கழகத்தின் ஈடுபோல் பதிவினை மேற்கொள்ளும் போது பின்வரும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிவுறுத்தல் வந்து இந்த பேஜ்ல இருக்குது. அதை போய் வாசிச்சு பார்த்துக்கணும். இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் டீட்டெயிலா உங்களுக்கு புத்தகத்துல என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லல, ஆனா பார்த்துக்கணும். சரிதானே? இது முதல்ல நான் சொன்ன ஒரு விஷயம், அந்த இந்த உயிரியல் விஞ்ஞானம் சம்பந்தமா நான் சொன்னேன் தானே, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி அது ஏற்கனவே நான் உங்களுக்கு அங்க விளங்கப்படுத்தியிருந்தேன். அந்த ஒரு இதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் இதை திருப்பி நான் சொல்லலை. அதாவது இந்த ஒரு கோர்ஸுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணா தான் நீங்க அடுத்து மேல மேல போற நேரத்துல உங்களுக்கான ஒரு பதிவு அல்லது செலெக்ஷன் வந்து வந்துட்டு இருக்கும். இல்லாட்டி வராது. சரிதானே? இது தவிர வேற என்ன விஷயங்களை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க யூஜிசி ஹேண்ட்புக்ல இந்த விஷயங்களை பார்க்கலாம். ஒரு பல்கலைக்கழகங்கள்ல இருந்து இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு மாறுறதுக்கான வழிகள் இருக்கா, என்ன நடைமுறை, பட்ட பயில் நெறிக்கு மாணவர்களின் இடமாட்டம், மேன்முறையீடு செய்யறதுக்கு என்ன மாதிரியான வழி இருக்கு, புகார் தெரிவிக்கிறது. சரிதானே? ஏதாவது தவறு நடந்துருந்துச்சுன்னு சொன்னா நீங்க புகார் தெரிவிக்கலாம். ஈவன் நீங்க மற்ற ஒரு மாணவர் சம்பந்தமாகவும் புகார் தெரிவிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு கள்ள வேலை செஞ்சு ஒரு மாணவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கான்னு சொன்னா அந்த மாணவர் சம்பந்தமாக நீங்க புகார் தெரிவிக்கலாம். ஏன்னா ஒரு கள்ள வேலை செஞ்சு ஒரு மாணவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி பொசிஷன் எடுத்திருக்காருன்னு சொன்னா உண்மையா ஜெனுவினா எக்ஸாம் எழுதி வந்த ஒரு மாணவருடைய இடத்தை தான் அவர் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஸோ நீங்க புகார் தெரிவிக்கலாம். சரிதானே? கற்கை நெறி ஒன்றுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது, அனுமதியை பிற்போடுறது. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாம் நீங்க செலக்ட் ஆகியிருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க போகலாம். ஆனா ஏதோ ஒரு மெடிக்கல் ரீசன் ஒரு குடும்பத்துல இருக்கிற பைனான்சியல் ரீசன்னால நான் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் செய்ய போறேன்னா கூட நீங்க அனுமதியை பிற்போடலாம். அதுக்கான ஒரு நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையை பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா விஷயங்களும் இருக்கு யூனிவர்சிட்டி ஹேண்ட்புக்ல, இந்த பக்கங்கள்ல இருக்குது. அதுகள்ல நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தொடர்புகள், யூனிவர்சிட்டி யூஜிசியை வந்து எந்த விதமா தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு இலக்கங்கள், அதுகள் சம்பந்தமான இது விஷயங்களும் இந்த ஒரு பேஜ்ல இருக்கு. வேற நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் நீங்க அனுப்பணும் அப்ளிகேஷனோட சேர்த்துன்னு சொன்னா உங்களுடைய ஸ்கேன் இல்லாட்டி போட்டோகிராஃப் பண்ண என்ஐசியினுடைய காப்பி. சரிதானே? 2 பக்கங்களும் அந்த நீங்க போட்டோ அல்லது ஸ்கேன் பண்ண என்ஐசி காப்பி வந்து மேக்சிமம் வந்து 1 MB சைஸ்ல தான் இருக்கணும். அப்ப அதுல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. போட்டோ பிடிச்சி இப்ப ஈஸியா போட்டோ பிடிச்சி வச்சுக்கொள்ளலாம். வேலிட் இமெயில் அட்ரஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு இனி நீங்கெல்லாம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்குன்னு ஒரு இமெயில் இருக்கணும். இவ்வளவு காலத்துக்கு சில நேரம் அக்காவோட அண்ணாவோட அப்பாவோட அப்படின்னு சொல்லி நீங்க பாவிச்சிருந்திருக்கலாம். இனி நீங்க இந்த அப்ளிகேஷனை இது பண்ண போறது முதல்ல உங்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு இமெயில் அட்ரஸை வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூகுள்ல ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேற எதுக்கும் போகாதீங்க. ஏன்னா ஜிமெயில் வந்து நல்ல சர்வீஸ். ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறந்துடாதீங்க பாஸ்வேர்டுகளை. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீங்க ஒன்னு கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸுக்கு கொடுத்துட்டு பிறகு பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா போச்சு, பிறகு ஒன்றும் எக்ஸஸ் பண்ண முடியாது.
உங்களுடைய யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்காக வேற ஒருத்தரோட யூனிவர்சிட்டி இமெயில் அட்ரஸ கொடுக்காதீங்க தயவு செய்து. ஒரு சில நேரம் ஸ்கூல்ல நீங்க போயிட்டு ஃபில் பண்ணுவீங்க, டீச்சரோட இமெயில் அட்ரஸ கொடுக்கறது அந்த மாதிரியான வேலைகள் பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்க இனி பல்கலைக்கழகங்களுக்கு வரப்போற மாணவர்கள் உங்களுக்குன்னு சொல்லி தனியா இமெயில் அட்ரஸ் வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் இல்லாதவங்க ஜிமெயில்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கவனமா பாஸ்வேர்டை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கவனமா வச்சுக்கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொபைல் போன் நம்பர், ஏன்னா நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ற நேரத்துல உங்களுக்கு கோட் வர்றது, ஆக்டிவேஷன் அது இதுகள் வரதெல்லாம் இந்த ஒரு மொபைல் போன். இன்னும் கூட நான் பார்த்திருக்கிறேன் ஏ-லெவல் மாணவர்கள் இன்னைக்கு ஒரு போன் வச்சிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இல்ல அது இல்ல இன்னொரு வேற ஒரு போன் அப்படின்னு சொல்லி. நாங்க அதை பல்வேறு மற்ற விஷயங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களுக்கு மாணவர்கள் அப்படி நாங்க மெசேஜ் போட்டா ரிசீவ் பண்ணலன்னு சொல்லி சொன்னா, ஏன்னா அந்த போன் இல்ல அது அம்மாட போன் அண்ணாட போன் அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை காட்டுவீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூஜிசி தொடர்பு கொள்றதுக்கான வழிமுறைகளை சரியான போன் நம்பரை கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஜிசிஇ ஓ லெவல் காப்பி, ஏ லெவல் ரிசல்ட்ஸ் காப்பி எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க. அது தேவைப்படும். நீங்க அனுப்புறதுக்கு ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் ஒரிஜினல் வேணும், சர்டிஃபை பண்ணி இருக்கணும் பிரின்சிபலால. ஒரிஜினல் பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பிரின்சிபல் சர்டிஃபை பண்ணணும். மற்றது உங்களுடைய நேம் அதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொன்னா, பொதுவா தமிழ் மாணவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா பர்த் சர்டிபிகேட்ல ஒரு பேர் இருக்கும், என்ஐசில நாங்க ரெஜிஸ்டர் பண்ற நேரத்துல சிங்களாக்கள் வேற மாதிரி எங்களோட பேர் எழுதியிருப்பாங்க. பிறகு பார்த்தா ஸ்கூல் ரெக்கார்ட்ல எல்லாம் ஒரு பேர் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஒரு அஃபிடவிட் ஒன்ன தயார் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இந்த சாதாரணமா இருக்கிற லாயர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அஃபிடவிட் ஒன்னு எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்லி. அதை நீங்க கொண்டு போய் ஜேபி கிட்ட சைன் வாங்கி ஒரு அஃபிடவிட் ஒன்னு வச்சுக்கொள்ளுங்க. நேம் சேஞ்ச் இருக்கிறவங்க, இது ஒரு ஒரு பொதுவா நடக்கிற ஒரு சிக்கல். உங்களோட ரிசல்ட் சீட்ல ஒரு சாரி டு டிஸ்டர்ப், அந்த நேம் சேஞ்ச்ல ஒன்னு மென்ஷன் பண்ணனும்னா கோ ஹெட். என்னன்னா இப்ப உங்க அப்ளிகேஷன் போடுறப்ப சரியான நேம் கொடுக்க சொல்லுங்கன்னா, இல்லாட்டி இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி இப்படி இருந்தா யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிபிகேட்ல ஃபைனலா கடைசி வரைக்கும் மாத்த மாட்டாங்க அங்க யூனிவர்சிட்டி ப்ராசஸ்க்கு வந்த பிறகு. அப்ப அஃபிடவிட் முடிச்ச இதோட எக்ஸாமினேஷன், இப்ப ஏஎல் சர்டிபிகேட்ல ஸ்கூலுக்கு வர சர்டிபிகேட்ல எங்களுக்கு நேம்ல ஒரு ஐயோ ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று மாறினாலும் எங்களோட டிகிரி சர்டிபிகேட் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்றாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்ப நாங்க அப்ளை பண்ணிட்டு சரியான பேர்ல அப்ளை பண்ணிட்டு அஃபிடவிட்டை கொடுத்துட்டு இமீடியட்டா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அந்த நேம் சேஞ்சையும் செஞ்சிட சொல்லிருந்தோம். ஓகே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நவீன் சொன்னது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நவீன் எங்களோட தேங்க்ஸ் நவீன். முதல்ல நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ற நேரம் நவீனை இன்ட்ரடியூஸ் பண்றேன். நவீன் எங்களோட ஒரு மெம்பர். போன வருஷம் இந்த என்ஜினியரிங் செஷன் வந்து அவர் செஞ்சிருந்தாரு. இன்றைக்கு வந்து அவர் யூஎஸ்ஏல இருக்கிறாரு, யூனிவர்சிட்டி ஆஃப் நொவேடா ரீனோல இருக்கிறாரு. மாஸ்டர்ஸ் செய்யறதுக்காக ருகுண யூனிவர்சிட்டியில இருந்து மாஸ்டர்ஸ் செய்யறதுக்காக ஸ்காலர்ஷிப் எடுத்து போயிருக்கிறாரு. தேங்க்ஸ் நவீன். நவீனுக்கு இப்ப ராத்திரி டைம் எங்களோட இணைஞ்சிருந்து எங்களுக்கு இந்த ஒரு டேட்டா செடிஷன்ல தொடர்ந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேலதிகமா எதுவும் கேட்கிறேன்னு சொல்லி சொன்னா கேட்டுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் நவீன். அப்ப இந்த நேம் சேஞ்ச்ன்றது அவர் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். பிறகு நீங்க இப்ப நீங்க அதை சேஞ்ச் பண்ணி சரியா கொண்டு வரலன்னு சொன்னா பிறகு யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கு பிறகு அதை நீங்க சேஞ்ச் பண்றது அது பெரிய ஒரு முடியாத காரியம். அது சரிதானே? பிறகு நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ளால நீங்க டிகிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல யூனிவர்சிட்டியில உள்ள நேமை சேஞ்ச் பண்ணா அது பெரிய முடியாத காரியம். ஸோ அப்படி வித்தியாசங்கள் இருக்கிறவங்க இப்பயே அதுக்கான வேலையில செஞ்சு அப்ளிகேஷனை போட்டு யூனிவர்சிட்டிக்குள்ளால ரெக்கார்ட் நுழையிறதுக்கு முதல்லயே நீங்க எல்லாத்தையும் மாத்திக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரைட். அதுக்கு பிறகு இது சம்பந்தமான மேலதிக விஷயங்களை நீங்க இந்த பேஜ் நம்பர்ல பார்த்துக்கொள்ளலாம். வேற யூனிவர்சிட்டி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிற நேரத்துல இந்த ஒரு பார்கோட் இருக்கு. அச்சிடப்பட்ட விண்ணப்பத்தின் ஒவ்வொரு பக்கத்தினதும் அடிப்படையில பார்கோடுகள் அச்சிடப்படும். அத்துடன் அச்சிடப்பட்ட விண்ணப்பத்துடன் பார்கோடுகள் அடங்கிய ஒரு தாள் அச்சிடப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரிதானே? ஒரு தாள் ஒண்ணு நீங்க பிறகு நீங்க பிரிண்ட் பண்ற நேரம் இந்த பார்கோடோட ஒரு தாளும் வரும். சரிதானே? அது அப்படி வருதான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இங்க காட்டி இருக்குது. இதுல நீங்க ஓஎல் விஷயங்கள் சம்பந்தமா ஃபில் பண்ண ஒரு பார்கோடு வந்து
ஒரு பார் கோடு ஒன்று வந்திருக்குது. அதை நீங்க ஓலெவல் ரிசல்ட்ஸோட வச்சு அனுப்புற நேரத்துல இந்த பார் கோடை ஒட்டி அனுப்பணும். சரிதானே? அப்ப இந்த நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு இந்த பார் கோடுகள் வருதான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அச்சிடப்பட்ட பார் கோடுகளை வெட்டி பல்கலைக்கழக அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் போது அச்சிடப்பட்ட விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்கப்படும் சகல ஆவணங்களினதும் இரு பக்கங்களிலையும் வலது பக்க மேல் மூலையில் கீழ்காட்டப்பட்டவாறு ஒட்டப்படுதல் வேண்டும். சரிதானே? அப்ப இது இந்த பார் கோடை நீங்க கவனமா மேலதிகமான டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க ஒட்டணும். அப்ப நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பார் கோடு வரும். இந்த பார் கோடு வந்து ஒரு சில நேரங்கள்ல நீங்க ஒரு கூட்டமா போயிட்டு ஒரு இடத்துல இருந்து அப்ளிகேஷனை போடுவீங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு ஸ்கூல்ல நீங்க போயிட்டு இருந்து அப்ளிகேஷனை போடுறீங்க. ஒவ்வொருத்தரும் அப்ளிகேஷன் போட்டு முடிய அந்த பார் கோடுகள் வரும். இந்த ஒவ்வொரு பார் கோடும் வந்து உங்களுக்கு யூனிக்கான பார் கோடு. அந்த பார் கோட்ல உங்களோட விஷயங்கள் அடங்கி இருக்குது. சில நேரங்கள்ல நீங்க 10 பேர் போயிருந்து அதை ஃபில் பண்ணிக்கிட்டு பிறகு பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த இதை மாத்தி கொள்ளாதீங்க அந்த பார் கோடை. சரிதானே? சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களோட ஒரு பார் கோடை இன்னொருத்தர் எடுத்துறது, இன்னொருத்தரோட ஒரு பார் கோடு உங்களுக்கு வந்துட்டு மாறி ஒட்டுனீங்கன்னு சொல்லி சொன்னா சிக்கல போய் விழுந்துடும். அதனால இந்த பார் கோடு வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வந்ததுக்கு பிறகு அதுல பேர் ஒண்ணு உங்களோட பேரை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பார் கோடு அது. சரிதானே? அது கவனம். இது குறிப்பா இப்படியான சிக்கல்கள் நடக்குது. ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து நீங்க விண்ணப்பிக்கிற நேரம் மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனமா இருக்கு. சரிதானே? இதை நீங்க ஒட்டி அனுப்பணும். மேலதிகமான விவரங்களை நீங்க யூஜிசி ஹேண்ட்புக்ல இந்த பக்கத்துல நீங்க பார்க்கலாம். நினைக்கிறேன் கூட டைம் இப்ப நான் ஆல்ரெடி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்குது. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த யூனிகோட்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த அட் சைன் போட்டிருக்கும், மற்றது இந்த நம்பர் சைன் போட்டிருக்கும். இதனுடைய இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னத்துக்கான காரணம்னா அட் சைன் சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த கோர்ஸுகளுக்கு ஓலெவல் ரிசல்ட் சீட் வந்து ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்து முக்கியம். ஒரு குறித்த பாடங்களுக்கு ஓலெவல்ல நீங்க என்ன ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு மார்க் தான் இது. அப்ப இந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கோர்ஸ் என்னன்னு பாருங்க. இதுக்கு ஓலெவல் ரிசல்ட்ஸ்ல என்ன இருக்கணும்னு சொல்லி உங்களோட புத்தகத்துல அவங்க தந்திருப்பாங்க. அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. உதாரணத்துக்கு இந்த 21வது ஐட்டத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓலெவல் ரிசல்ட்ஸ் மட்டும் இல்ல, இந்த கோர்ஸுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாமும் நீங்க எழுதணும். அப்ப எந்த கோர்ஸுக்கு நீங்க ஓலெவல் எக்ஸாமை பார்க்கணும், ஓலெவல் ரிசல்ட்ஸை பார்க்கணும், ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணுங்கிறத இந்த ஒரு பக்கத்துல போனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த அட் சைன் அல்லது நம்பர் சைன் போட்டிருக்கிறத வச்சு நீங்க அதை பார்த்துக்கலாம். சரிதானே? இப்ப இதுல எந்தெந்த கோர்ஸுக்கு நீங்க ஓலெவல் ரிசல்ட்ஸ் தேவைன்னு சொல்லி சொன்னா இந்த இதுல இருக்கிற கொஞ்சம் கோர்ஸ்கள் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்டெம் சம்பந்தமான பாடங்களும் இருக்குது. இதுல கட்டடக்கலை இருக்குது, கணியாளவியல் இருக்குது, தரவு விஞ்ஞானம் இருக்குது, அப்ப அந்த மாதிரியான இயன் மருத்துவம் இருக்குது, ஊடுகதிர் படம் எடுப்பு இருக்குது. அப்ப நீங்க ஸ்டெம் பாடங்கள்ல இருக்கிற ஒரு சில மாணவர்கள் அப்ளை பண்ற கோர்ஸ்களுக்கு ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அது தவிர வேற எந்த இதுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது ஆப்டிடியூட் எக்ஸாம். இதுல பொதுவா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பாடங்களுக்கு தான் அநேகமான ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்கும். அது தவிர கட்டடக்கலைன்னு இருக்குது, அதுக்கு ஸ்டெம் பாடங்கள் மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். நீங்களும் மொரட்டுவையில ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும். வடிவமைப்பு அதுவும் நீங்க ஸ்டெம் மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்க மொரட்டுவையில நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும். நிலத்தோற்ற கட்டிடக்கலை மொரட்டுவையில நீங்க எழுதணும். இப்ப இந்த லிஸ்ட்ல இது இந்த வருஷத்துக்கான ஓலெவல் ரிசல்ட்ஸ் பார்க்கிற பாடங்கள், மற்றது ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுத வேண்டிய பாடம். சரிதானே? இது தவிர முதல்ல சொன்ன மாதிரி 2 வாரத்துக்குள்ளால நீங்க கோர்ஸ்களை மாத்தலாம். மற்றது இதுல எப்படி நீங்க 2 புதிய கற்கை நெறி ஒழுங்க வந்து நீங்க அச்சுப்பிரதி எடுத்து திருப்பி நீங்க அதை யூனிவர்சிட்டிக்கு யூஜிசிக்கு அனுப்பி வைக்கவும் வேணும். சரிதானே? நீங்க ஆன்லைன்ல இதை போடுவீங்க, ஆன்லைன்ல கட்டாயம் போடணும். ஏன்னா ஆன்லைன்ல மாத்தணும், அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு வேணும். பிறகு அதை காப்பி எடுத்து நீங்க இதுல சொல்லியிருக்கிற மாதிரி யூஜிசிக்கு நீங்க அனுப்பி வைக்கவும் வேணும். அதாவது அந்த 2 வார காலத்துக்குள்ளால நீங்க எதை மாத்துறீங்கன்னு சொல்லி சொன்ன. சரிதானே? அப்படி மாத்துற நேரங்கள்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க,
உங்களை நீங்க முதல்ல எப்படி சைன் போட்டீங்களோ உங்களோட ஒரிஜினல் அப்ளிகேஷன்ல அதே மாதிரி சைன் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேற யாராவது ஒருத்தர் உங்களோட லாகின் டீட்டெயில் தெரிஞ்ச ஒருத்தர் கூட கட்கை நெறி ஓர்டரை வந்து ஒருத்தரோட ஓர்டரை மாத்தலாம். இப்ப இது இது கள்ள வேலைகள் செய்யலாம் சில நேரங்கள்ல. அதனாலதான் சொல்றேன், நீங்க பாஸ்வேர்டு, உங்களோட இமெயில் ஐடி அதெல்லாம் கவனமா வச்சுக்கொள்ள, வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. பொதுவா ஸ்கூல்கள்ல போயிட்டு அப்ளை பண்றவங்க, நீங்க அங்கே சார் கிட்ட கதைக்கிற நேரம் மற்ற மாணவர்களுக்கும் தெரியும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் நீங்க உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ். சில நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸே போயிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா அப்படி நடக்காது. ஆனாலும் யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா அவங்க உங்களோட ஓர்டரை வந்து மாத்தி உங்களுக்கு தேவையில்லாத ஓர்டரை கொடுத்து உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பை கூட உருவாக்கி விடலாம். அவங்க பிறகு அதை அதுக்கான ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து யூஜிசிக்கு அனுப்பவும் செய்யலாம் உங்க மாதிரி சைன் வச்சு. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால நீங்க பாஸ்வேர்டு கவனமா வச்சுக்கணும். ரெண்டாவதா யூனிகோட மாத்தி அனுப்புற நேரத்துல நீங்க கவனமா உங்களோட நீங்க ஏற்கனவே வச்ச சிக்னேச்சரை சரியா வச்சு அனுப்பணும் அதே மாதிரி. ஆகவே நீங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்புற ஒரு காப்பியை வந்து நீங்க உங்களோட ஃபைலுக்கு வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே அனுப்பி விட்டுறாதீங்க எல்லாத்தையும். உங்களுக்கு ஒரு காப்பி எப்பயுமே வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எப்பயும் என்ன நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னாலும் ஒரு போட்டோ காப்பியை உங்களோட ஃபைலுக்குள்ளால நீங்க வச்சுக்கொள்ளுங்க, எதுவும் பாக்குறதுக்கு தேவை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது விருப்ப ஒழுங்கு நீங்க மாத்திட்டீங்கன்னு சொன்னா பழைய ஒழுங்கு வந்து இல்லாம போயிடும். சரிதானே? இது தவிர கடைசி 2 ஸ்லைட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். நீங்க ஏதாவது தவறான, ஒரு சில நேரங்கள் தவறான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாமல கூட நீங்க கொடுக்கலாம். தவறான இன்ஃபர்மேஷன் எப்பயுமே நாங்க தெரிஞ்சுதான் செய்யணும்னு சொல்லி இல்லை, எங்களுக்கு தெரியாமலே கூட நாங்க தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பல்கலைக்கழகம் அல்லது உயர்கல்வி நிறுவனத்துக்கு அனுமதிக்கப்பட முன்னர் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பிக்கும் போது அல்லது பதிவினை மேற்கொள்ளும் பரீட்சாத்தினால் வழங்கப்பட்ட தகவல்கள் பொய் அல்லது தவறானவை என கண்டறியப்பட்டால் அக்கல்வி ஆண்டிற்கான அவரின் தேர்வு மற்றும் அவரினால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் ரத்து செய்யப்படுவதுடன் ஏனைய எதிர்கால கல்வி ஆண்டிலும் மீண்டும் பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஸோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணுவாங்க. இனி வர்ற காலங்களையும் நீங்க அப்ளிகேஷன் போட்டு போக இயலாது. ஸோ உங்களுக்கு தெரியாமலே நீங்க மிஸ்டேக் விட்டுருந்தீங்கனாலும் கூட இந்த ஒரு சிக்கலை மாட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனம். அதே நேரத்துல பல்கலைக்கழகம் உயர்கல்வி நிறுவனத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இது பிறகுதான் உங்களோட நீங்க செஞ்ச மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறாங்களா இருந்தா உங்களை அவங்க கோர்ஸை விட்டு வெளியில போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிதானே? அப்ப அதனால அப்ளிகேஷன் ஃபில் பண்ற நேரத்துல பர்பஸா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களை பத்தி நாங்க கதைக்கல இதுல. ஏன்னா அவங்க வேணும்னே செய்யறவங்க, அவங்க இந்த மாதிரியான சிக்கல்களால போயிட்டு வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா தப்பி தவறி உங்களை அறியாமலே நீங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துறாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. நிரப்புற நேரத்துல ரிசல்ட்ஸை வேற மாதிரி நிரப்பி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நான் கதைச்ச அவ்வளவு விஷயங்களுமே வந்து இந்த யூஜிசி ஹேண்ட்புக்ல இருக்குது. யூஜிசி ஹேண்ட்புக்ல யூஜிசியினுடைய யூடியூப் சேனல்ல வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஃபில் பண்றதுன்னு சொல்லி 3 லாங்குவேஜ்லயும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஆறுதலா அதையும் பாருங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் இருக்குது. இந்த ஒரு லிங்க்ல இருக்கு. இல்லாட்டி நீங்க யூஜிசி யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஆன்லைன்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல செக் பண்ணீங்கன்னா கூட இந்த ஒரு வெப்சைட்னுடைய அட்ரஸ் வரும். நீங்க அதுல பார்க்கலாம். அந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, எப்படி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன்னு சொல்லி. ஏன்னா நாங்க இன்னைக்கு அதுல இதுகள் சம்பந்தமா நாங்க கதைக்க போறது இல்லை. ஏன்னா அதுக்கு இன்னொரு செஷன் எங்களுக்கு வேணும். அதனால நாங்க அதை கதைக்கல. சரிதானே? நான் கதைச்ச அவ்வளவு விஷயமே இந்த ஒரு யூஜிசி ஹேண்ட்புக்ல இருக்குது. நீங்க அந்த ஒரு யூஜிசி ஹேண்ட்புக்கை ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற சம்பந்தமான இந்த பக்கத்துல இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் நான் ஒரு 1.5 மணித்தியாலத்துக்குள்ளால முடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நாங்க தொடங்கின டைம்ல இருந்து எக்ஸ்ட்ரா விஷயம். எனிவே நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க பிரேக் அவுட் ரூம் செஷனுக்கு போவோம். உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து நீங்க பிறகு நீங்க ஜாயின் பண்ணி கேளுங்க என்கிட்ட. ஏன்னா பிரேக் அவுட் செஷன் ரூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதை முடிச்சுட்டு வந்து நாங்க பிறகு இந்த ஒரு டிஸ்கஷன் செஷனுக்கு வரலாம். அப்ப நீங்க அங்கேயும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க இங்க வரலாம். கைஸ், வேற ஏதாவது மெம்பர்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணுமா பிரேக் அவுட் ரூமுக்கு போறதுக்கு முதல்ல?
சார் நான் கிஷாந்தன் சார். Yeah, Kishantan, yeah. சார் என்ன ஹோஸ்டா இருக்கிறீங்களா சார், கோ ஹோஸ்டா? Yeah, sure. Naveen, yeah, Naveen is okay. No, right, one second. Kishantan Prabhakar. Yeah, okay. Okay, Kishantan, you are. Okay. ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கலாமா? நீங்க இந்த கொஸ்டின் பிறகும் கேட்கலாமா இல்லாட்டி இப்ப ரொம்ப அவசியமா? இல்ல, ஒரு சின்ன கொஸ்டின் தான். இந்த நீங்க உத்தேச அனுமதி என்று ஒரு மொத்தமா போட்டிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசனுக்கு 2088. இந்த 2080 உத்தேச அனுமதி இது ஆயிருக்குமா இல்ல இன்னும் அதிகரிக்குமா? இல்ல, இந்த வருஷத்துக்கான உத்தேச அனுமதி அவ்வளவுதான். இன்னும் அதிகரிக்காது. அதிகரிக்காது. இந்த வருஷத்துக்கான இன்டேக் அவ்வளவுதான். இனி அடுத்த வருஷத்துக்கு மாறலாம். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று நான் வந்து முதல்ல ஷேர் பண்ணல. நான் இப்போ குயிக்கா அதை ஷேர் பண்ணிட்டு போறேன். இது நான் நேத்து நைட்டுக்கு இந்த ஒரு இதை பார்த்துட்டு நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஷீட் ஒன்று கொஞ்சம் அதை ஷேர் பண்றேன்னா. ரைட், இந்த ஒரு நவீன் இது வந்துருச்சா இந்த ஷீட் ஒன்று இமேஜ்? இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்ன நான் வந்து இந்த வருஷத்துக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ற நேரம் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லி அந்த கோர்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்கேன். சரிதானே? நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் இந்த 43,204 பேர் எடுக்கிறாங்க இந்த முறை. போன வருஷம் வந்து 43,209 பேர் எடுத்திருந்தாங்க. அப்ப 5 பேர் வந்து இந்த முறை குறைவு. இந்த 5 பேர் குறைவுன்னு சொல்லி பார்த்தாலும் கூட அந்த 5 குறைவுங்கிறது பல்வேறு வேற காரணங்களால வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே லிஸ்ட் பண்ணல. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த கோர்ஸ்ல மாற்றங்கள் வந்திருக்குன்னு மட்டும் அதை மட்டும் தான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். உதாரணத்துக்கு மெடிசனுக்கு போன வருஷம் 2085 எடுத்தாங்க. இந்த முறை 2088. 3 பேருக்கான அனுமதி கூட. ஏதோ ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில அவங்க சில நேரம் சொல்லுமே ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காகவும் இந்த நம்பர் சின்ன நம்பர் சேஞ்சஸ் வந்து ஒரு சில நேரங்கள்ல ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல ஒரு யூனிவர்சிட்டியில போன முறை 144 பேர் எடுத்திருந்திருப்பாங்க. இந்த முறை 145 ஒரு ஆள் கூட்டுறாங்க. அப்படிங்கிற நேரத்துல ஒரு 1-2 கூடுது. அப்படி அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். அப்ப மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு இந்த முறை 3 பேருக்கு மேலதிகமான சான்ஸ் வருது. ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனுக்கு ஒரு ஆள் அதிகமா வருது. மேனேஜ்மெண்ட்டுக்கு 10 பேருக்கு அதிகமா வருது. ஆர்ட்ஸுக்கு மொத்தம் 24 பேர் அடிஷனலா இன்டேக் பண்றாங்க. ஆர்ட்ஸ் எஸ்ஏபின்னு சொல்லி ஒண்ணு, அது எனக்கு சரியா தெரியல, நீங்க அதை போய் பார்க்கலாம். இந்த கோர்ஸ் கோடுல 41 பேர் இன்க்ளூட் பண்றாங்க. நர்சிங்க்கு 5 பேர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. பார்மசிக்கு 5 பேர். இந்த எக்ஸ்ட்ராவா எடுக்கிறதெல்லாம் எல்லா யூனிவர்சிட்டியிலும் இல்லை, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில தான் இந்த 1 அல்லது 2 யூனிவர்சிட்டியில தான் இந்த எக்ஸ்ட்ரா வரலாம். அப்ப அதை எந்த யூனிவர்சிட்டியில அப்படிங்கிறதையும் நீங்க போயிட்டு அந்த போன முறை எடுத்த யூனிவர்சிட்டி நம்பரு இந்த முறை எடுக்கிற யூனிவர்சிட்டி நம்பர்ஸையும் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு பாக்குற நேரம் அதுல நீங்க பாத்துக்கலாம் எங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி. இதுதான் நான் சொன்ன அந்த ஜாவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்ட கோர்ஸ். கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற கோர்ஸ் வந்து அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்றாங்க. ஏன்னு சொன்னா இதே மாதிரி 180 மாணவர்கள் எடுக்கிற இன்னொரு கோர்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில இருக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கீழே போட்டிருக்கிறாங்க. கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி இன்னொரு கோர்ஸ் இருக்கு சப்ரகம யூனிவர்சிட்டியில. அந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் இருக்கிறனால இந்த ஒரு சேஞ்ச் நடக்கிறது வந்து சப்ரகம யூனிவர்சிட்டியில ரெண்டுமே ஒரே கோர்ஸ் கண்டென்ட். அப்ப அதனால யூனிவர்சிட்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த முறை நாங்க இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 178 மாணவர்களை கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற கோர்ஸ் கோடு 80க்கு எடுத்த கோர்ஸ் ஒன்ன இந்த முறை டிஸ்கண்டினியூ பண்றாங்க. அப்ப அதனால 178 சீட் வந்து கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு இல்லாம போகுது. ஆனால் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பாலிமர் சயின்ஸுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி 50 இன்டேக் அடிஷனலா இருக்குது. டேட்டா சயின்ஸுக்கு நான் முதல்ல 25ன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டேட்டா சயின்ஸுக்கு 15 மாணவர்கள் இன்டேக் அடிஷனலா இருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு இன்னொரு 15 எடுக்கிறாங்க அடிஷனலா. அப்படி இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுதான் இந்த ஒரு -5ன்னு சொல்லி வந்திருக்குது. சரிதானே? அப்ப இது இந்த 178 குறைச்சு எடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச். அந்த ஒரு சேஞ்ச் காரணமா ஒரு இப்ப எந்த கோர்ஸுக்கு பதிலா வந்ததுன்னு சொல்லி சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற ஒரு கோர்ஸுக்காக வந்தது. ஸோ இந்த முறை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற கோர்ஸுக்கான கட் அவுட் மார்க்ஸ் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
இது சம்பந்தமான பேரலா இன்னொரு கோர்ஸ் ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டனால இதுக்கான டிமாண்ட் இந்த முறை கூடுதலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கட் அவுட் மார்க்ஸ் போன முறையை விட இந்த முறை கூடுதலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஒரு பேஜ் நான் நினைச்சேன் அந்த என்னோட இதுல ஸ்லைட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு சொல்லி, ஆனா நான் மறந்துட்டேன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் தான் இந்த முறை நடந்திருக்கிற சேஞ்ச். சரிதானே? நான் முதல்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டவங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து இந்த முறையான நம்பர்ஸ் தான். இதுல எந்தவித மாற்றங்களும் வராது. அநேகமா யூஜிசி வந்து கூட குறைய எடுக்க மாட்டாங்க இதுல இந்த நம்பர்ஸ்ல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அது ஃபிக்ஸ்ட். அந்த நம்பர்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிற வசதிகளுக்கு ஏத்த மாதிரி இந்த நம்பர் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. ஓகே. யாராவது இதுல ஸ்டூடெண்ட்ஸா இல்லாம ஜென்ரலா நீங்க எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கணும், பேரண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸ் குறிப்பிட்டு இந்த பிரேக் அவுட் செஷனுக்கு போகாம கேட்கணும்னா இதுல இருங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு நான் பிரேக் அவுட்ஸ் ரூம் வந்து இப்ப கிரியேட் பண்றேன். அதுல நீங்க போகலாம். அதுல போற நேரத்துல நீங்க பிரேக் அவுட் ரூம் வந்து நீங்க எந்த பிரேக் அவுட் ரூமுக்கு போகணுமோ அந்த பிரேக் அவுட் ரூமுக்கு போங்க. 4 பிரேக் அவுட்ஸ் ரூம் இருக்குது. சரிதானே? நான் அதுல கிரியேட் பண்றேன். இப்ப மேத்ஸுக்கு ஒரு பிரேக் அவுட் ரூம் இருக்குது. பயோசயின்ஸுக்கு ஒரு பிரேக் அவுட் ரூம் இருக்குது. இப்பதான் நான் கிரியேட் பண்றேன். இன்னும் உங்களுக்கு தெரியாது, நான் போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு தெரியும். இடெக்கு ஒரு பிரேக் அவுட் ரூம். அது தவிர பிடெக்கு ஒரு பிரேக் அவுட் ரூம். சார் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜிக்குன்னு சொல்லி ஒரு பிரேக் அவுட் ரூம் போதும் சார். மிரக்ஷன் நான் ஒரேடியா கிரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே இடெக்கு வர சொல்லிட்டு பிறகு பிடெக்கு உள்ளவங்களை அனுப்பிவிடுவேன். அப்படி செய்வேன். ஓகே சார், ஷூர். இந்த பிரேக் அவுட் ரூம்ல இடெக்குக்கும் பிடெக்குக்கும் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல்ல இடெக்கு போங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸும் இடெக் பிரேக் அவுட் ரூமுக்கு போங்க. பிறகு நீங்க அதுல ஒரு காமன் செஷன் ரூம் இருக்குது. அது முடிச்சதுக்கு பிறகு நீங்க ஒரு திருப்பி பிடெக்கு தனியா அந்த ஒரு இதுக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம் பிரேக் அவுட் ரூமுக்கு. சரிதானே? அதுக்கு உங்களுக்கு வேற ஒருத்தர் இருப்பாரு இந்த மாதிரியான விஷயங்களை, அந்த பிடெக்கு மட்டுமான விஷயங்களை. நாங்க உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஒரு டைம் தாரோம். நீங்க அப்படியே டிஸ்கனெக்ட் ஆக வேணாம், ஜாயின்ல இருங்க. பிரேக் அவுட் ரூமுக்கு போறவங்க பிரேக் அவுட் ரூமுக்கு போகலாம். இப்ப நான் ஆல் ரூம்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்கிறேன். நீங்களா உங்களுக்கு எந்த பிரேக் அவுட் ரூம், எந்த ஏ லெவல் ஸ்ட்ரீம்ல நீங்க இருக்கீங்களோ அந்த ரூமுக்கு நீங்க போகலாம். ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு பிரேக் தந்துட்டு நாங்க உங்களை அடுத்த அந்த இண்டிவிஜுவல் செஷனுக்கு நாங்க போவோம்.